நேற்று வரைக்கும் பார்த்தோம். புக்கில் என்னென்ன பொய்லாம் எழுதியிருக்கானுங்க, உண்மை என்ன எல்லாம் பார்த்தாச்சு. பண்டைய கால இந்தியாவில் எப்படி இருந்தது, இடைக்கால இந்தியாவில் எப்படி கல்வி முறை இருந்ததுன்னு. இப்போ நவீன கால இந்தியா யார் வந்துட்டாங்க? ஆமாம், ஐரோப்பியர்கள். ஆங்கிலேயரில் யூரோப்பியன்ஸ். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் வரான், அப்படி எல்லாமே. ரெண்டாவது வந்தது யார்? டச்சுக்காரன். மூணாவது ஆங்கிலேயர். நாலாவது டேனிஷ். அஞ்சாவது தான் யார்? ஃப்ரெஞ்சு. சரி, ரைட். அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து சமய பரப்பு குழுவினர் வருகையால் இந்தியாவில் நவீன கல்வி முறை தொடங்கியது. நவீன கல்வி முறை இப்போ உள்ளது. ஸ்கூலு ஆரம்பித்து ஸ்கூலில் இப்போ லேட்டஸ்ட்டாக உலகத்தில் இருக்கிற என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் சொல்லி தரது. அது ஆரம்பிக்குது. அதான் மாடர்ன் எஜுகேஷன். இதை யார் கொண்டு வராங்க? முதல்ல கிறிஸ்தவ மிஷினரிஸ், கிறிஸ்தவ பாதிரியார்கள் வராங்க. இந்த சர்ச்செலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எல்லா ஸ்கூலும். இப்போ சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? செம்பால் இருக்குது, லிட்டில் ஃப்ளவரு, சிஎஸ்ஐ, அதுதான். அது மாதிரி நிறையா ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணி கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ தான் பொதுக்கல்விலாம் வந்தது அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் யார் படிக்க முடியாது? பிராமண ஆண்களை தவிர வேறு யார் படிக்க முடியாது. இவங்க வந்தவொடனே தான் அந்த நிலைமை மாறுது. அவர்களது முயற்சியின் விளைவாக இந்தியா முழுவதும் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சேலத்துலேயே எத்தனை இருக்குது? எப்படி எடுத்திங்கன்னா 70-80 வருஷத்துக்கு பழமையாக தான் இருக்கும் எல்லாம். இந்நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் பயிற்றுவித்தன. இந்திய கல்வினா ஒன்றும் கிடையாது, இந்தியன் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதேமாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன் இப்போ மாடர்ன் எஜுகேஷன். இதுவரை கண்டுபிடிச்ச அறிவியல் விஷயங்கள், வரலாறு, கணிதம் எல்லாமே. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்கு ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு சொல்ல, இது இன்ட்ரொடக்ஷன், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்ட். வணிகம் செய்வதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவினர். வியாபார நிறுவனங்கள் நிறுவுறாங்க. அவர்கள் நிலங்களை பெற்று கோட்டைகளை கட்டினர். பார்த்தோமா எல்லாமே வரலாற்றில். பின்னர் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் இந்திய மக்களிடையே பரப்ப விரும்பினர். கலாச்சாரத்தை பரப்புனானா இல்லையா தெரில, சமயம் அவங்க சமயத்தில் சேருங்கள்லாம் கம்பல்சன்லாம் கிடையாது, பரப்ப விரும்பினர். உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறு கல்வி வழங்கினால்தான் நிர்வாகத்தையும் சமய கருத்துக்களையும் நன்கு புரிந்து கொள்வார்கள் என்று கருதி அவர்கள் கல்வி நிறுவனங்களை தொடங்கினர். கல்வி நிறுவனம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்? இங்கே வந்து இவனுக்கு வேலைக்கு ஆள் வேணும். அவங்க நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். அப்படியே 5 பேரை நாங்கள் இந்த பக்கம் வாங்க. அதனால் என்ன பண்ணணும்? அவனுக்கு கல்வி கொடுக்கணும். அப்போ இங்கேருந்தே ஆள் எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்களை. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஐரோப்பியர்களில் நவீன கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் யார்? போர்ச்சுகீசியர். ஆனால் முதல்ல வந்தான். இயேசு சங்கத்தின் உறுப்பினரான பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில். எங்கே இருக்கு கொச்சி? எங்கே? கேரளாவில் மேற்கு கடற்கரை. அங்கே தானே ஃபஸ்ட்டு வந்து அவங்க குடியேறுவாங்க. கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். நோட் பண்ணிக்கணும். 2வது கேள்வி. கொச்சியில் முதல் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. பிரான்சிஸ் சேவியர். ரைட். மேலும் பல தொடக்க பள்ளிகளும் தொடங்கப்பட்டது. 1575. இது வரைக்கும் வேறு யூரோப்பியன்ஸ் வரவே கிடையாது, போர்ச்சுகீஸ். கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதல் கல்லூரி தொடங்கினது எங்கே? கோவாவில். யார் துவங்கினாங்க? போர்ச்சுகீசியர். எந்த ஆண்டு? 1575. கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், இசை இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் பட்டம் கொடுத்துருக்காங்க. டிகிரி, பிஎஸ்சி, பிஏ அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பட்டங்கள். ஜான் கிர்னாண்டர் என்பவர், அவர் ஒரு முன்னோடி, ஆர்வமுள்ள முன்னோடியாமா. அவரின் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது, அவரோட அமைப்பு இது. அவர் எந்த அமைப்பை சார்ந்தவர்னு கூட கேட்பாங்க.
கிறிஸ்தவ அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு. அப்போ அது வரைக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்களுக்கு மட்டும்தான் கல்வி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவம் அல்லாதவங்களும் கல்வி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்? இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. அந்த அமைப்பு சார்ந்தவர் யார்? ஜான் கிரினாண்டர். அவங்க தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1812ஆம் ஆண்டு டாக்டர் சிஎஸ் ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். தரங்கம்பாடி யாரோடது? தரங்கம்பாடியில் யார்? டச்சுக்காரவங்க. 20 இலவச பள்ளிகள் நிறுவனம். இப்போ எங்கள் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் ஒரு டிபிஎம்எல் காலேஜுன்னு இருக்குது. ட்ரங்க்கு ஃபார் ஏதோ ஒரு பேர் வரும். அங்கே தான் நான் எம்ஃபில் கூட முடித்தேன். காலேஜ் இருக்குது, நிறுவினார். நோட் பண்ணிங்க, முக்கியமானது. தரங்கம்பாடியில் எந்த ஆண்டு 20 இலவச பள்ளிகள் யாரால் துவங்கப்பட்டது? டாக்டர் சிஎஸ் ஜான், டச்சுக்காரவங்க. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கான, இது ஒருவேளை போர்ச்சுகீசியராக கூட இருக்கும், பார்ப்போம். பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்கினர். இங்கே இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா, வட்டார மொழின்னா அவங்கவுங்க தாய்மொழியில். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிக்க முடியும். கல்வினா என்னது? நம்மளை சுற்றில உள்ளது புரிஞ்சிக்கிறது. மொழி கற்றுக்கிறது கிடையாது கல்வி. இவனுங்க அப்படி நினச்சிட்டு இருக்கானு, ஹிந்தி கற்றுக்க விடாமல் பண்ணிட்டானுங்க, அது பண்ணிட்டானுங்கன்னு. கற்றுருந்தீங்கன்னா வழக்கன்ஸ் மாதிரி நீங்களும் வட இந்தியாவுக்கு போயிருக்கும். அவங்க வந்து இங்கே வேலை வாய்ப்பு இருக்காது, சரியா? வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியாது. இந்தியாவில் கொஞ்சம் சிந்தனை திறன் இருக்கிறதும் குறைஞ்சி போயிருக்கும். நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது குறைஞ்சி போயிருக்கும். மேல்நிலை பள்ளிகள் துவக்கப்பட்டு அங்கே ஃப்ரெஞ்சு மொழிகள் கற்பிக்கப்பட்டன. இன்னமும் ஃப்ரான்ஸ், அங்கே பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு ஒரு மொழியாக இருக்குது, கற்றுக் கொடுக்குறாங்க. 2 ஜெர்மன் பிஷப்புகளான இவங்க ஜெர்மன் இங்கே வரவே இல்லை, ஆனால் அங்கேருந்து சமய பரப்பாளர்கள் சீகன் பால்கு, ப்ளூட்சோ ஆகியோர் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கல்லூரியை தொடங்கினர். எந்த நாட்டுக்காரவங்க? யார்? சீகன் பால்கு, ப்ளூட்சோ. எங்கே? திருவிதாங்கூர். திருவிதாங்கூர்லாம் எங்கே? கேரளா. பல டைம் சொல்லியிருக்கு. கேரளா. ப்ளஸ்ஸு ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளி. குழந்தைங்களுக்கு எப்படி தரணும்னு தெரியணும்ல. டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, இப்போது டிடிஎட், அது உருவாக்குறாங்க. இவங்க தான் யார்? ஜெர்மன் பிஷப்புகள். கிபி 1600இல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் ஆங்கில கல்வி வழங்குவதற்காக கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போயெல்லாம் வரல, லேட்டாச்சு பின்னாடி. நாளடைவில் மதராஸ் மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில், மட்ராஸ்னால் மெட்ராஸ், சமஸ்கிருத கல்லூரிகள் துவங்கப்பட்டன. நாளடைவில் இயல்லாம் சொல்லலை. கிறிஸ்டின் காலேஜ் இருக்கு இல்லையா, சென்னை கிறிஸ்டின் காலேஜாக தான் சொல்கிறாங்க. சமஸ்கிருத கல்லூரியா? ஓ, சமஸ்கிருத கல்வி, கிறிஸ்டின் காலேஜ் இல்லை, சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குறதுக்காக. அப்படின்னா என்னது? அவங்க மட்டும் போவாங்க அங்கே. ஆமாம், அவங்களுக்காக. கல்கத்தாவின் முதல் பேராயரான டாக்டர் மிடில்டன் என்பவர் ஒரு மிஷினரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கினார். அப்போ கல்கத்தாவில் முதல்ல யார் தொடங்குறா கல்லூரியை? மிடில்டன். பின்னர் இது பிஷப் கல்லூரி என்று அழைக்கப்பட்டது. மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டன் என்பவர் தான் வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தார். ஆங்கிலேயரில் யார்? மவுண்ட் ஸ்டூவர்ட் என்ஃபில்டன்ஸ் அல்லது எல்பின்ஸ்டன். வட்டார மொழி ரொம்ப முக்கியம். ஆனால் 1827இல் அவர் ஓய்வு பெற்ற பின் அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரியை பம்பாயில் நிறுவினர். பாருங்கள், வருஷத்தை பாருங்கள், 1827. அப்போது 1812 பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒதுக்கணும் நிதி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அது பொது கல்வி கொடுக்கணும் இந்தியாவில் அப்படின்னு இந்த சட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு வலியுறுத்தியிருப்பாங்க. அப்போ எந்த மொழியில் கொடுக்குறதுன்னு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் யார் அதை முன்மொழிகிறாரு? வட்டார மொழியில் கொடுக்க சொல்லி மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் 27. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் 27 என்ன பண்ணுறாங்க? பம்பாயில் ஒரு கல்வியை உருவாக்குறாங்க, கல்லூரியை. என்ன கல்லூரி? ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்லூரி. அது பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரினே பேர் வைக்கிறாங்க. இவரோட பேர் எல்பின்ஸ்டன் கல்லூரி. ரைட், கேட்பாங்க எல்பின்ஸ்டன் கல்லூரி எப்போ உருவாக்கப்பட்டது? 1827. அதேமாதிரி
ஆங்கிலேயர்களில் யார் வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தவர் யார்? மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன். அதனால தான் அவர் பேரே வச்சிடுறாங்க. இந்தியாவில் கல்வி பரப்புவதற்கு சமய பரப்பு குழுவினர் நன்கு முயன்றனர். அவர்களில் முயற்சியால் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியும் இந்திய கல்வியும் வழங்கின. முன்னாடி சொல்லியிருக்கானுங்க, அதான் சொல்கிறாங்க. ஆங்கில ஆட்சியில் கல்வி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இவங்க 5 பேரா போர்ச்சுகீசியர் கொடுக்குறான், டேனிஷ், ஜெர்மன் நாட்டுக்காரன், ஃப்ரெஞ்சுக்காரன் எல்லாருமே கொடுக்குறானுங்க இங்கே கல்வி. டேனிஷ் கொடுத்த மாதிரி தெரியல, டச்சுக்காரன் கொடுத்துருக்கான். ஓகே. அப்புறம் இந்தியாவை கைப்பற்றி யார் வச்சுருக்கா? யார் கண்ட்ரோலில் கொண்டு வரா? இங்கிலீஷ்காரன் கண்ட்ரோலில் வருது. அப்போ இங்கிலீஷ்காரன் அவனோட கண்டினியூட்டி அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் 4ஆக பிரிக்கிறாங்க. அது இவன் உருவாக்குனது தான் இப்போ உள்ள செட்டப்பு. அது தமிழ்நாட்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. வட இந்தியாவில் இன்னும் அப்படி இல்லை. அதனால தான் அவன் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கான். யார்? வட இந்தியர். அந்த குறிப்பிட்ட குரூப் மட்டும் படிச்சுட்டு இங்கே வந்துடுவானுங்க. அவன் ஜமீன்தார் இவனுங்கெல்லாம் படிச்சுட்டு இங்கே வளர்ச்சி அடைந்த இடத்துக்கு போயிடுவானுங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் இருக்காங்களே, அவங்களாம் பாவம். அங்கே வந்துட்டு பிசி எம்பிசின்னு சொல்ல மாட்டாங்க, ஓபிசின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பாவம். இங்கே வரவங்களாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எஸ்சி எஸ்டி பீப்புள்னு. கிடையாது. வடக்குலேருந்து வரவங்களாம் பாவம். ஓபிசி, பிசி, எம்பிசி அவனோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்காங்க. பணக்காரன் யார் அப்படின்னாக்கா ஜமீன்தார், அந்த மாதிரி ஆளுங்க. சரியா? ஆமாம். நாம் நன்கு 4 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. 1, 1813 வரையிலான காலம். ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து. ஆட்சி முதல்ல எப்போ பிரிக்கிறான்? இங்கிலீஷ்காரன் இந்தியா லேண்டை பிடிச்சி வரி வசூலித்த காலம் இது. எந்த சண்டைக்கு அப்புறம்? என்ன சதீஷ் கேள்வி கேட்டால் வர மாட்டேங்குது. பக்சார் போர் எப்போ நடந்தது? 704. அதிலேருந்து இது வரைக்கும். அப்போ தானே ஆட்சி பிடிக்கிறான். அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கொல்கத்தா பக்கத்தில் அந்த ஜமீன்தாரி இதை வாங்கியிருப்பான், பவர் வாங்கியிருப்பான் ஒரு இடத்துல மட்டும். சரியா? ரைட். அப்புறம் 13 வரைக்கும். 13 ஏன் தெரியுதா? 1812 பட்டய சட்டம். அதில் தான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அதிலேருந்து இது வரைக்கும் செலவு பண்ணாமல் வச்சுருப்பானுங்க. அப்புறம் 33 என்ன பண்ணுவானுங்க? மெக்கால குழு போட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் கல்வி கொடுக்கலான்னு சொல்லி அடுத்த காலகட்டம் 53 வரைக்கும். 53 அடுத்த பட்டய சட்டம். சரியா? அடுத்தது 813 தான், 12ன்னு சொல்லிட்டேன், 13 தான். அப்புறம் 54லேருந்து 1920 வரைக்கும் ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் என்ன மாறிடும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மாறும் அந்த காலகட்டம். அப்புறம் 1920 காந்தி காலம். அதிலேருந்து 1947. காந்தி காலம் இங்கே முக்கியம் கிடையாது. 1919 மாண்டேகு சேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க. இந்திய அரசு சட்டம் அல்லது மாண்டேகு சேம்ஸ் போர்ட். ஒருத்தர் வந்து இங்கே உள்ள வைஸ்ராய், இன்னொருத்தர் பேர் வந்துட்டு அங்கே உள்ள கவுன்சிலோட செக்ரட்டரி. லண்டனில் ஒரு செக்ரட்டரி இருப்பார்னு பார்த்தோம்ல, அவர் பேர் அதான் 2 பேரும் பெரிய மாண்டேகு சேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட், சீர்திருத்த சட்டம் அல்லது இந்திய அரசு சட்டம் 1919 அல்லது இந்திய கவுன்சில் சட்டம் 1919, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா மாகாணத்தில் எலெக்ஷன் வைப்பாங்க. மாகாணம்னா ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. சென்னை, மும்பை, கொல்கத்தா மாகாணங்கள், அங்கெல்லாம் எலெக்ஷன் வச்சு அதில் இந்தியர்கள் நின்று ஜெயிச்சு வருவாங்க. அங்கே கவர்னர் இருப்பார். பட் அமைச்சரவை யாராக இருப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம ஆளுங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வரவங்க அவங்க. அந்த அடிப்படையில் 1921 எலெக்ஷன் நடக்கும் இந்த சட்டத்தின் அடிப்படையில். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா எஜுகேஷனை யார்கிட்ட கொடுத்துருவாங்கனாக்கா இந்த மாதிரி மாகாணங்கள் கையில் கொடுத்துருவாங்க கல்வியை. மெய்யலகன் கவனிங்க, கல்வி யார் கையில் கொடுத்துருவாங்க? மாகாணங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அப்போ மாகாண அரசு வந்து அந்த கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? நீதி கட்சி ஆட்சியை பிடிப்பாங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து கல்வி வந்துட்டு பரவலாக்கப்படுது. அரசாங்கமே ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? மதிய உணவுலாம் கொடுத்து பைசா. ஏன்னா ரொம்ப யாரும் படிக்க வர மாட்டான். டெய்லி அண்ணானா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு கிடைக்கும். அதேமாரி படிக்க அனுப்புனானா ஜமீன்தார் விட மாட்டான், நிலக்கிழார் விட மாட்டான். ஏய் காட்டில் வேலை செய்ய விட்றா அப்படிம்பா. இந்த 80s வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களாம்.
அப்போ பிரச்சனை, அப்போ அவனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு முதல்ல போட்டது யார்? நீதி கட்சி. அது சொல்ல மாட்டானுங்க, வரலாறு மறைப்பானுங்க. அது அந்த காலகட்டம், அதுலேருந்து சுதந்திரம் வரைக்கும். அப்புறம் அங்கேயும் படிக்க வரப்போ இடஒதுக்கீடு வேணும், எல்லோரும் வர முடியாது, சீட்டு கிடைக்காது, கம்மியான சீட்டு தான் இருக்கும். அப்போ தான் இடஒதுக்கீடு கொடுத்து எல்லா ஜாதிக்காரனும் படிக்க வாங்கடான்னு எழுதிட்டு வராங்க. யார் பண்ணது அதை? நீதி கட்சி. யார் நீதி கட்சி அப்படின்னாக்கா இந்த மெட்ராஸ் மாகாணத்தில். மெட்ராஸ் மாகாணம் எது? இப்போ நம்ம தமிழ்நாடு, பாதி கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம். அங்கே கொண்டுட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நிறைய வேலை நடக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குன்னா அஸ்திவாரம் அங்கே தான் போடுறாங்க. அது எங்கே ஸ்ட்ராங் ஆகுனாக்கா 67லேருந்து 75க்குள்ளே ஸ்ட்ராங் ஆகும், பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அதோட விளைவு தான் தமிழ்நாடு இன்றைக்கி இப்படி இருக்குது. அதான் அமர்த்தியா சென் கூட சொல்லுவார், தமிழ்நாடு நீங்களாம் என்னையா வந்துட்டு போய் வட இந்தியாவில் போட்டி போடுறீங்க, நீங்கள் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, அமெரிக்காவில் போட்டி போடணுன்னீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம டெவலப் ஆக விடாமல் வரியெல்லாம் பிடிங்கிறானுங்க, காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம வரி பணத்தில் வாங்கிட்டு அங்கே கொள்ளையடிச்சு ரோடு போடுறோம், அது போடுறோன்னு சொல்லிட்டு பாலம்லாம் இடிஞ்சு விழுகுதா? ரோடெல்லாம் புலந்துட்டு விழுகுது. பெற்றா 8 வழிச்சாலை 10 வழிச்சாலைன்றான், பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம டெவலப்மெண்ட், ஏன்னா சொல்கிறாரு ஆளுநர், ஒரு நாட்டில் ஒரு பகுதி மட்டும் வளர்ச்சி அடையக்கூடாது, நல்லதில்லை அப்படிங்கிறான். ஏன் அவ்வளோ நாள் எங்கே போனீங்க வளர்ச்சி அடையாமல்? நீங்கள் இத்தனையும் தமிழ்நாட்டில் வளம் கம்மி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மழை பெய்யாது ஒழுங்கா, சரியா? அந்த மாதிரிலாம் இருக்குது. இவனுங்க சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு தரானுங்க. ஏன்னா இந்த நாலேஜ் நம்மக்கிட்ட இல்லாதனால தான். அது நம்ம தப்பு கிடையாது. நம்மளாம் அப்பையிலேருந்து என்ன பண்ணிட்டானுங்க, புரியாமையே மனப்பாடம் பண்ணுறது, அங்கே எழுதுகிற இந்த வார்த்தைகள். நாலந்தா விக்ரமசிலா பக்கத்துலேயே இருக்கா, பீகாரில். நாலந்தா அங்கே பனாரஸ், இந்து, அலகாபாத், லக்னோ. எதோட தலைநகர் லக்னோ? ஊபி. டெல்லி, ஜெய்ப்பூர், தட்சசீலம். தட்சசீலம் ஏன் தட்சசீலத்தை சொல்கிறாங்க? அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. எந்த யூனிவர்சிட்டி? எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து காஞ்சி, மதராஸ், சென்னை, சிதம்பரம், ஸ்ரீரங்கம். இந்தியாவில் முதல் தனியார் யூனிவர்சிட்டி வந்துட்டு சிதம்பரம் தான் முதல்ல. சிதம்பரம் யூனிவர்சிட்டி ஓகே, ரைட், பார்த்துக்கலாம். ஆமாம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை. ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான காலம் இந்த இதில் பார்க்க போகிறாங்க. தொடக்க காலங்களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கல்வியில் அலட்சியம் மற்றும் குறுக்கீடு இன்மை என்ற கொள்கை பின்பற்றியது. குறுக்கீடு இன்மை, நீ நாட்டுக்காரன் நீ பார்த்துக்க, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க. அப்போ தான் 1813 முதல்ல அந்த சட்டம், பட்டய சட்டம் வருது. அந்த பட்டய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? 13. அதனால தான் அதோட பிரிக்கிறாங்க. கல்விக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒதுக்கி செலவு பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏனெனில் கல்வியானது அதன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் அவனோட வேலை என்ன? இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும், அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி திரும்ப கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணணும், லாபம். அதுதான் அவனோட வேலை. கார்பரேட் கம்பெனிக்கு கல்வி கொடுறான்னு சொன்னாங்க, கேட்பானா? கேட்க மாட்டான். அதுதான். ஏனெனில் கல்வியானது அத்திட்டத்தின் இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியின் 1813ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது. அப்போ மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அப்போ என்ன, 1813 எவ்வளோ தெரியுமா இருந்திருப்பானுங்க? இந்தியா முழுவதுக்குமே சேர்த்து 20 கோடி பேர் இருந்தால் பெரிய விஷயம். மக்கள் தொகை அவங்களுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணு. 1 லட்ச ரூபா எது பண்ணணும்? கட்டடம் கட்டி, ஸ்கூல் ஓப்பன் பண்ணி, டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்காக 1 லட்ச ரூபா செலவு பண்ணு அப்படிங்கிறாங்க. சமய பரப்பு குழுவினரை தவிர வங்காளத்தைச் சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், மதராஸின் பச்சையப்பர், அதான் பச்சையப்பர் கல்லூரி இருக்குல்ல, அது டெல்லியை சேர்ந்த பிரேசர் போன்ற சமய பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தனர். அவங்க இல்லாமல் சமய பரப்பு குழுவினர் பண்ணாங்க. அவங்க இல்லாமல் வங்காளத்தை சேர்ந்த ராஜா ராம் மோகன் ராய், அவர் மதராஸ், சென்னையில் பச்சையப்பர் கல்லூரி, இவர் பேர் தான் அந்த பச்சையப்பாஸ் காலேஜ் இருக்குல்ல அது. டெல்லியை சேர்ந்த பிரேசர், இவங்கெல்லாம் கேட்கலாம். ஒருத்தரை கொடுத்துட்டு மற்ற 4 பேர். இதில் சமய பரப்பு குழுவை சாராத கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கிய தன்னை ஈடுபடுத்தி கொண்ட நபர் யாருன்னு கேட்கலாம். இந்த 3 பேர். ஓகேவா? ரைட். 1813 இந்திய கிழக்கிந்திய
கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்காக பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. யார் நிர்பந்திக்கிறா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அங்கே பட்டய சட்டம் அவங்க தானே போட்டு கொடுப்பாங்க. 1813ஆம் ஆண்டில் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 1813 முதல் 1853 வரைக்கும். அதான் ஃபஸ்ட்டு 20 வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மிஞ்சி போனால் இது அந்த வேதம் சொல்லி தராங்கல்ல, அதுக்கு மட்டும் ஃபண்ட் பண்ணியிருப்பானுங்க. மற்றபடிலாம் பணத்தை அப்படியே சும்மா போட்டு வச்சுருக்காங்க. என்னடான்னு கேட்குறாரு வில்லியம் பெண்டிங் 1833. வில்லியம் பெண்டிங் காலம் பாருங்கள் 28ஆ 33. ஏன் சொல்கிறேன்னா அடுத்த பட்டய சட்டம். வில்லியம் பெண்டிங் வருவார், அவர் தான் கேட்குறாரு ஏன்டா செலவு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நிறையா மொழி இருக்குங்க, ஆயிரக்கணக்கான மொழி இருக்குது, எந்த மொழியில் கற்றுக் கொடுக்குறேன்னு தெரியலைங்க அப்படின்னாங்க. காலம் என்னம்மா? எந்த மொழியில் கற்றுக் கொடுக்குறேன்னு தெரியலைங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஒரு குழு போடுறாரு. அந்த குழு தான் யார்? மெக்காலே. அவர் ஆய்வு செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுங்க அப்படின்றாரு. அந்த கதை நேற்றே சொல்லியிருப்பேன். அதனால தான் மெக்கால கல்வி நீங்கள் மெக்கால கல்வியில் படித்து வந்தோம் அப்படி இப்படிம்பாங்க. ரைட். இரண்டாவது கட்டமானது கல்விக் கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகிய பிரச்சனைகள் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலமாக கருதப்பட்டது. கல்விக் கொள்கை என்னத்தை கற்றுக் கொடுக்கறது, எந்த மொழியில் கற்றுக் கொடுக்கறது, கல்வியை எப்படி பரப்புறது, அதெல்லாம். முதலாவது பிரிவினரான கீழ்திசைவாதிகள் கீழ்திசை மொழிகளை பாதுகாக்கவும் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை பயிற்று மொழியாக்கவும் விரும்பினர். கீழ்திசைவாதிகள் இங்கிலீஷில் என்னத்தை சொல்கிறானுங்க, பிற்போக்கு எண்ணம் கொண்டவங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ரைட். வில்லியம் பெண்டிங்கா? அது வந்துட்டு இங்கே இருந்திருப்பார். பட் அவர் ஆளுநராக தலைமை ஆளுநராக இருந்தது வந்துட்டு அங்கே பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் 28லேருந்து 33. ஓகேவா? ஓரியண்டலிஸ்ட் அப்படின்றாங்க. கீழ் திசைவாதிகள். ஆமாம், பழமைவாதிகள்னு வச்சுக்கோங்களேன். ஓரியண்டல்ஸ். சமஸ்கிருதம் பாரசீக மொழி. ஏன்னா பாரசீக மொழி இந்த இவங்க ஆட்சிக்கு வராங்கல்ல டெல்லி சுல்தான்கள், அப்போயிலேருந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய நிர்வாக மொழி, ஆட்சி மொழின்னு சொல்லக்கூடாது, தப்பு. நிர்வாக மொழி எது சார், அலுவல் மொழி எது அப்படின்னாக்கா பாரசீகமாக இருக்கும். சரியா? பாரசீக மொழி. இங்கிலீஷ்காரன் வந்தோன்னா அது ஆங்கிலமாக மாறும். ரைட். சமஸ்கிருதம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே என்னது, எங்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்களோ அங்கே சமஸ்கிருதம் தான் முக்கியமான மொழி. கோயிலில் ஓதுவாங்க. ஒரு சமஸ்கிருத அந்த ஸ்மிருதிகள்லாம் படித்து தான் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இது செய்யா இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது ரெண்டையும் பாதுகாக்க, இதை பாதுகாக்க பிராமணர்களும் பாரசீக மொழியை பாதுகாக்க முஸ்லீம்களும் போராடுறாங்கன்றாங்க. இரண்டாவது பிரிவினரான ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள் ஆங்கில மொழி மூலம் மேற்கிந்திய அறிவை பரப்புவதை ஆதரித்தனர். அவர்கள் கீழ்திசைவாதிகளின், அதாவது ஓரியண்டலிஸ்ட் கொள்கைகளை எதிர்த்தனர். ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்கலான்ற. மூன்றாவது பிரிவினர் பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்தல் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவார்கள். இந்திய மொழினா இது அவன் வட்டார மொழி, தாய்மொழியில் எது பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு. மற்றதெல்லாம் டுபாகர். வேறு மொழியில் படித்தானா மண்டையில் ஒன்றும் இருக்காது. ஆமாம். இந்த கருத்து வேறுபாடுகள் 1935ஆம் ஆண்டின் மெக்காலாவின் குறிப்பினால் ஓரளவு ஓய்ந்தது. 33 மெக்காலே கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார்? வில்லியம் பெண்டிங் தலைமையில், மெக்காலே தலைமையில். இவர் தான் முதல் அட்டார்னி ஜெனரல்னு வச்சுக்கோங்க. யார் அட்டார்னி ஜெனரல்? சிவிக்ஸ் முடிச்சாச்சா? யார் அட்டார்னி ஜெனரல்னா யார்? சதீஷ். நீதித்துறையெல்லாம் மொட்டையாக சொல்லி என்ன பண்ணுறது, நீதித்துறையெல்லாம் கிடையாது. முதல் அரசு தலைமை வழக்கறிஞர் பார்த்தோமா, மறந்து போச்சு. சரி. உயர்கல்வியில் அவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுங்க போயா அப்படின்னு. உயர்கல்வியில் கீழ் திசை மொழியை தவிர்த்து
ஆங்கில கல்வியானது உயர் வகுப்பினருக்காக ஊக்கப்படுத்தப்பட்டது. உயர்கல்வி மேலே படிக்கிறாங்கள்ல, பிரைமரி ஸ்கூலில் வேறு, மேலே ஒவ்வொரு மாகாணமும் அதற்கேற்ற கல்விக் கொள்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாணமும் அவங்க பார்த்து முடிவு பண்ணிக்கலாம், உங்கள் மாகாணத்தில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. 1854ஆம் ஆண்டு வரை இந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்தன. இதில் தான் அவங்க எல்லாத்துக்கும் கல்வி கொடுங்க, ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுங்கன்னு மெக்கால சொல்லிடுவார் 35. அப்புறம் அங்கே உள்ள பிராமண குரூப்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு ஓடிடுவாங்க. அப்படிலாம் இங்கே நாட்டில் கல்விலாம் எல்லாத்துக்குலாம் கொடுக்கக்கூடாது, இது எங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களாம் படிக்கக்கூடாது, அதுவும் பெண்களை படிக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி திரும்ப ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே லேட் ஆகி போச்சு. அதில் நடுவில் இந்த கதையெல்லாம் என் மொழியை கற்றுக் கொடு, அந்த மொழியை கற்றுக் கொடு. அடுத்தது 1854லேருந்து 1920 வரைக்கும் ஆங்கிலேயரின் செல்வாக்கு மிக்க கல்வியின் 3ஆம் கட்டத்தை அகில இந்திய கல்விக் கொள்கை மூலம் கொள்கையின் காலம் என்று அழைக்கலாம். இது 1854ஆம் ஆண்டு சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையுடன் தொடங்குது. மெக்கால கல்வி போட்டாங்களா 33ல், ஒரு குழு போட்டு எப்படி கல்வி கொடுக்குறது. அப்புறம் என்ன, கல்வி போய் ரீச் ஆகலை மக்கள்கிட்ட, அதை எப்படா சரி செய்கிறது அப்படிங்கிறதுக்காக ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு குழு போடுவாங்க. 1853ல் போடுவாங்க. அதுதான் என்னது, சர் சார்லஸ் வுட் அப்படிம்பாங்க. உட்ஸு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த குழுவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. எப்போ, 1854, 1854. அப்போ தான் முதல்ல பணம் செலவு பண்ணுறீங்க, ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு ஃபண்டிங் பத்தலை, அப்புறம் சொல்லித்தரத்துக்கு டீச்சர் இல்லை, அப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் ஓப்பன் பண்ணுங்க இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். யார், சார்லஸ் வுட்ஸ். அப்புறம் 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்த அண்டர் கல்விக்குழு, 3வது அமைக்கப்பட்ட குழு. எந்த இயர்னு கேட்பாங்க. 82, 1882 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கல்விக்குழு உருவாக்குறாங்க. இது தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யார், அண்டர் கல்விக்குழு. பிரைமரி ஸ்கூல் இருக்குல்ல, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். அது உட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்பட்டது. பெரிய அறிக்கை, பேரறிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில். மேக்னா கர்த்தா மகாசாசனம். மேக்னா கர்த்தானா என்னென்னு அப்புறம் ஒரு நாள் பார்ப்போம். ஏனெனில் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வி வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இது. ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது. என்ன சொல்கிறாங்க, இது இந்தியர்களின் கொள்கைகளையும், இந்தியர்னா யார், ஸ்மிருதிகள், எல்லாரும் படிக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் படிப்போம், அதெல்லாம் அடி இங்கே தான் உங்களுக்கு. சரியா, ரைட். அடுத்தது 1921லேருந்து 47. இது ஒவ்வொன்றும் எந்தெந்த இயர்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 4வது காலகட்டம் மாகாணங்களில் சுயாட்சி காலமாகும். சொன்ன இல்லையா, மாகாணத்தில் எலெக்ஷன் நடந்து நீங்களே ஆட்சி நடத்திக்கிங்க, ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு மாதிரி அங்கே ப்ராவின்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒதுக்கி விட்ருவாங்க. அதுக்கான தேவையான சட்டத்திட்டத்தெல்லாம் யார் உருவாக்குவாங்க, மாகாண அரசாங்கம். அப்போ எலெக்ஷன் நிற்கும், நடக்கும். எலெக்ஷனில் இந்தியர்களாக நின்று ஜெயிச்சு அங்கே சட்டப்பேரவைக்கு போவாங்க. சரியா, அப்போ தான் என்ன சொன்னேன், மெட்ராஸ் மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அப்போ கல்வியில் பயங்கரமான மாற்றம் நடக்குது. அதான் நீதி கட்சின்னு ஒரு கட்சி மட்டும் பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் என்ன ஆகுது, படிக்க ஆரம்பிக்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க. சட்டம் போட்டால் இங்கிலீஷ்காரன் எல்லாம் பண்ணானா எல்லோரும் போய் படிக்க முடியல. யார் போய் படிக்க முடியும், அவன் மட்டும் தான் படிக்க முடியுது. அதை விட்டாக்கா ஜமீன்தாரர்கள், ஏன்னா அவன்கிட்ட தான் பணம் இருக்கும், வேலைக்கு போக தேவையில்லை, சும்மா இருக்கிறவன் தானே போய் படிப்பான். மற்ற எல்லாருமே என்ன பண்ணணும், காட்டில் போய் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. அப்போ அவங்களால படிக்க போக முடியாது, அங்கே தான் மாற்றுறாங்க இவங்க. அது இல்லாமல் ஸ்கூலு கிராமந்தோறுலாம் இருக்காது, சிட்டியில் தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கணும். முடியுமா, முடியாது. அவன் அண்ணானு டெய்லி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு,
அவன் எங்கே இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கி அங்கே சாப்பிட்டு ஹாஸ்டலில் இருந்து முடியுமா? அதனால தான் மெட்ராஸில் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்டல் உருவாக்குறாங்க. மெட்ராஸில் பிராமணர்களுக்கு மட்டும் ஹாஸ்டல் இருக்குது தனியாக, இவங்களுக்கு ஹாஸ்டல் உருவாக்குறாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு யார் உருவாக்குறா? நீதி கட்சி. இதெல்லாம் தெரியாதனால தான் அந்த ஒருத்தன் காக்கா புக்கான்னு கத்திக்கிட்டு அவங்களெல்லாம் ஏமாற்றிடுறான், இளைஞர்கள்லாம். அவனுக்கு ஆனால் தெரியும் வரலாறு, ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களெல்லாம் ஏமாற்றிட்டுறான். அது அவன் தப்பு இல்லை, நம்ம தப்பு. உங்கள் தப்பும் கிடையாது. இந்த சமூகம் இந்த தமிழில் தாய்மொழியில் படிக்க விடாமல் ஆங்கிலத்தில் படிக்க வச்சு மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்க வச்சு நாசம் பண்ணிட்டாங்க. சரி, 1935ஆம் ஆண்டு சட்டம் நாடு முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்துக்காக புதிய சகாப்தத்தை உருவாக்குது. கடைசி சட்டம் இதுதான். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சட்டம் போடுவான் பிரிட்டிஷ்காரன், இந்தியாவுக்கு சுதந்திரம் தரங்க அப்படின்னு. சரியா? அதுக்கு முன்னாடி கவுன்சில் சட்டம் 1919ஆம் ஆண்டு சட்டம் இருந்துச்சா, மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட். அதுக்கப்புறம் போடப்பட்ட சட்டம் இது. இந்த சட்டத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த சட்டத்தில் இருந்தால் பெரும்பான்மையான சரத்துகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். சிவிக்ஸில் பாலிட்டிக்ஸில் பார்த்தோமா? ரைட்டாக தான். சரி, 1929ஆம் ஆண்டின் உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் புதிய திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 1929 என்ன ஆகுனா, அமெரிக்கெல்லாம் பயங்கரமான பொருளாதார பெருமந்தம். வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? பொருளாதார பெருமந்தனா மந்தனான்னு அர்த்தம். எதுவுமே நடக்காது. பொருள் உற்பத்தியாக இருக்கும் கடை வீதியில். கடை வீதிலாம் பொருளாக இருக்கும். போய் கடை வீதியில் ஒருத்தன் கூட ஈ கூட இருக்காது. ஈ ஓட்டிகிட்டு உக்காந்துருப்பானுங்க, ஆனால் ஈ கூட இருக்காது கடை வீதியில். அப்போ என்ன ஆகாது? சேல்ஸ் ஆகாது. சேல்ஸ் ஆகலைன்னா வருமானம் இல்லாமல் போகும். ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். ப்ரொடக்ஷன் நின்னா அவனுக்கு வருமானம் போச்சு. அப்போ எல்லோரும் அப்படி மந்த நிலை. அப்போ அரசாங்கத்துக்கு பொருள் விற்கிறது வாங்கினா தான் என்ன, அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும். வரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் மக்களுக்கு இந்த திட்டத்தெல்லாம் செலவுபடுத்த முடியும், செய்ய முடியும். அப்போ திட்டம்லாம் தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு லைனில் அவ்வளோ விஷயம் இருக்குது. உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் புதிய திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. மாநிலத்துக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்தியது. மாகாணத்தில் கல்வி அமைச்சர் பார்த்து என்ன பண்ணலாம், திட்டத்தெல்லாம் செயல்படுத்திக்கலாம் ஃபுல்லாகவே. 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக மிக முக்கியமான திட்டமான சார்ஜன் அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இது எங்கே தயாரித்தாங்கன்னு தெரியல. 2ஆம் உலகப் போரோட காலம் என்ன? 1939 கதை மாதிரி கவனிக்கணுமா? கதை மாதிரி கவனிச்சிங்கன்னா நிற்கும், பாடமாக பார்க்காதீங்க. 1945 44-45 ஓகேவா? அதான் சொல்கிறான். என்ன போட்டிருக்கான்? 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டமான சார்ஜென்ட் அறிக்கை எந்த ஆண்டு? 1944 தயாரிக்கப்பட்டது. இந்தியாவுக்காக கொள்றது. இக்கல்விக் கொள்கை சமகால கல்வியின் சிந்தனை செயல்பாடுகளின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நமக்கு சுதந்திரம் கொடுத்துடுவான். 45க்கு அப்புறமே நம்ம விஷயத்தில் நிறைய தலையிட மாட்டான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். 1947 சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுறான். இந்த கல்விக் கொள்கையை வச்சு தான் அடுத்த கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு எங்கே போகிறான்? திரும்ப பழைய கதைக்கு போகிறானுங்க. இப்போ எங்கே போகிறான்? காலையிலன்னு சொன்னல, 3ஆவதுல ஒரு ஆல் இண்டியா பப்ளிக் எக்ஸாமு, 5ஆவதுல ஒரு எக்ஸாமு, அப்புறம் 8ஆவதுல ஒரு எக்ஸாமு. அது நடுவில் வேறு என்ன பண்ணணும்? நீ எப்போ வேணாலும் படிக்கிறத விட்டுட்டு ஓடிடலாம், உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இவர் 8ஆவது பாஸ் பண்ணிட்டாருன்னு. நம்ம எப்படா ஸ்கூலுக்கு போகாமல் நிற்க முடியும்னு எதிர்பார்த்துக்கிட்ட டைமில் இவனுக்கு இந்த மாதிரி கொடுத்தான்னா அவன் ஓடிடுவான். அதுவும் இல்லாமல் ஒரு அப்ரண்டிஸ்லாம் வேலையை பார்க்கணுமா, இவர் ஏதாவது போய் ஒரு தொழிலை கற்றுக்கணுமா, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். இந்த தொழிலில் இவர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றவர். 8ஆவது பையன் எந்த தொழிலுக்கு போவான்? அவனுக்கு திறமையாக இருந்தாலும் எந்த தொழிலுக்கு போவான்? அவங்க அப்பா அம்மா என்ன தொழில் செய்கிறாங்களோ அங்கே தான் போவான். உடனே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களாம் அவங்க. அப்போ என்ன ஆகும்? மறைமுகமாக திரும்பவும் ஜாதி கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது. புரிஞ்சுதா? அதுக்கு தான் இது மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கை தான். எது புதிய கல்விக் கொள்கை? குலக்கல்வி திட்டம் பார்த்தோம்னா ராஜாஜி நேற்று, அதுதான் புதிய கல்விக் கொள்கை, வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் உங்களை அறிவாளி ஆக்கிடுவோம், அதை பண்ணிடுவோம், அடுத்த லெவலுக்கு போக போகுது, இந்தியா பறக்க போகுது, கிறக்க போகுது. ஒன்றும் ஆகாது. இந்தியா இன்னும் வீணாக தான் போகும்.
உலகத்திலே அதிகமான இளைஞர்கள் எங்கே இருக்காங்க? இந்தியாவில் தான். அவன் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு படித்து அந்த ஃபீல்டில் வந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சானா என்ன ஆகும்? அப்போ தான் பொருளாதாரம் இந்தியா நல்ல அரசாக மாறும். எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம் அதெல்லாம். அதை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே அதிக இளைஞர்கள், அதுவும் பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட ஸ்டெமினாவோட நல்ல சாப்பாடு கொடுத்தோம்னா எல்லா ஜீனோட மிக்ஸு இந்திய மக்கள். ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம தான் டாப்பில் வருவோம். ஆனால் கிரிக்கெட் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது பிராமணர்களுடைய அமைப்பு. பிசிசிஐ கவர்மெண்ட்டு கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. பிராமணர்கள் இது. கவர்மெண்ட் எடுக்க போனாலும் விட மாட்டேங்கிறானுங்க, டச் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதனால் அதை மட்டும் ஃபேமஸ் பண்ணிக்கிட்டானுங்க. அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம். அதனால தான் கிரிக்கெட்டில் நம்ம நடராஜ் சூப்பராக விளாண்டாலுமே அவனை எடுக்கலை. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ்திரேலியாவில் விளையாடும்போது சொன்னேன், இதோட ஒரு இதுக்கு மேலே டெவலப் ஆக முடியாது அப்படின்னு, விட மாட்டானுங்க அப்படின்னு. இப்போ சூப்பராக போட்டால் அப்படி ஐபிஎல்லில் எடுத்தானுங்களா வேர்ல்டு கப்புக்கு? ஆமாம், எடுத்துக்குவாங்க. அதை பற்றி நிறைய படம்லாம் கூட வந்திருக்கு, எடுத்து பாருங்க. அதனால் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை ஹைலைட் பண்ணி நீங்கள் எல்லோரும் இப்போ எத்தனை கோடி பேர் அதுக்கு பைத்தியக்காரனாக இருக்கணும். கிரிக்கெட் எத்தனை நாட்டில் இருக்குது மிஞ்சி போனால்? 12 நாடு இருக்கும். நல்லா தீவிரமாக 5-6 நாடு தான். யூஎஸ்ஏலாம் சும்மா இப்போ இழுத்துட்டு வந்து விட்ருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி அப்படியே கொண்டுட்டு போகிறானுங்க. அதே திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? எல்லா மக்களுக்கும் எங்கேயும் இருக்கும், டாப்பில் இருக்கும் எல்லா விஷயத்துலையும். பொருளாதாரத்துலையாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் நம்ம தான் டாப்பில் இருக்கும். என்ன காரணம்? இவங்களுடைய குறுகிய மனப்பான்மை, படிக்கக்கூடாது இவனுங்கெல்லாம் அப்படின்ற எண்ணம். சரி, அடுத்தது வாரதா கல்வி திட்டம். வாரதாம்பாங்க ஏதோ ஒன்று. 1937. 1937 தான் என்ன ஆகுனாக்கா, அந்த 1935ஆம் ஆண்டு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் வச்சு மாகாணத்திலலாம் இந்தியர்கள் வந்து ஆட்சியில் உக்காந்துருப்பாங்க. மாகாணம்னா இப்போ உள்ள மாநிலம், ஓகேவா? அடுத்தது 1937ஆம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வாரதா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார். காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியாக அகிம்சை கொள்கை இருந்தது. அகிம்சை வடமொழி சொல். இம்சைன்னா என்ன அர்த்தம்? தொந்தரவு கொடுக்கறது. அடுத்தது போட்டோம்னா தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஆப்போசிட், நெகட்டிவ். இக்கல்வி திட்டத்தின் மூலம் அகிம்சை கொள்கையை எதிர்கால குடிமக்களிடையே மேம்படுத்த அவர் விரும்பினார். சரியா? அமைதியாக இருக்கணும் அதெல்லாம். அதன் மூலம் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது. காந்தியடிகளின் திட்டத்தின் மூலம் சுரண்டலாம் அர்த்தம், மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை சுரண்டி வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது சுரண்டல் தான். நீங்களாம் வேலை செய்யணும், நான் வேலை செய்யாமல் உட்காந்துருப்பேன். கேட்டால் நான் வேலை செஞ்சான்னா அடுத்த விரைவில் பண்ணியாக போகிறப்பன்னு யார்? மனுஸ்மிருதி சொல்லுது. அதனால் கடவுள் அதெல்லாம் ரிஷிகள் கொடுத்தது, அதை மீறக்கூடாது. நான் வேலை செய்ய மாட்டேன், நீங்களாம் போய் வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவேன். சும்மா உட்காந்துருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எப்பயுமே வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வேலை செய்கிறவனை பார்த்து நொட்டை சொல்கிறது, அவனை எப்படி அமுக்கிறது, அவனை கிண்டல் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா? அதுக்கான எப்படி உங்களெல்லாம் அமுக்கிறது, அதுக்கான சூழ்ச்சியை பின்னுறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அதாவது சுரண்டலையும் சமூக மையப்படுத்தலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்க விரும்பினார். வன்முறை இல்லாமல். இப்பயே பாருங்க, எப்பரா நீ கீழ் ஜாதிகாரன் படிக்கலான்னு போய் அந்த பையனை போய் அடித்து கொள்றானுங்க. பாஸ் ஆனாலும் ஒரு பையன். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவனே அடிமை தான், பிராமணனுக்கு எல்லாருமே அடிமை தான். உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு கிடக்குறாங்க. என்ன பண்ணுறது? நாலேஜ் இல்லை. தான் சுதந்திர இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. இவங்க தான் அப்பா டாக்கர் மாதிரி காட்டுவானுங்க. இவனுக்கு தான் தடையாக இருந்ததே. 1947ஆம் ஆண்டு பெற்ற சுதந்திரமானது சுதந்திர இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. அது இந்தியர்களுக்கான புதிய நம்பிக்கை, புதிய பார்வை, ஒரு புதிய எதிர்காலத்தை கொண்டு வந்தது. பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1947ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது. கேட்பாங்க,
பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு எந்த ஆள் நியமிக்கப்பட்டது? அல்லது முதல் அந்த பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட குழுவோட பெயர் என்ன? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி. இக்கல்விக்குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றி உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்க பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கா? என்னது அதுக்கு பேர்? யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் பாடத்திட்டத்தெல்லாம் தீர்மானிப்பாங்க. இப்போ இவனுக்கு தான் இதில் எல்லாம் சங்கி மங்கி குரூப் போய் உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் பணம் கொடுக்குறோன்னா என்ன பண்ணு, வரலாறு இந்த மாதிரி வரலாறு எழுதுன்றான். நம்ம பெரியார்லேயும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, ரைட். அதான் இந்த குரூப்பு தான், இவர் தான் தலைவர். அப்போ எப்படி இருக்கும் அது? அந்த அமைப்பு அப்படி தான் இருக்கும். 1952-53 ஆண்டில் அமைக்கப்பட்ட இடைநிலை கல்விக்குழு. கேட்பாங்க, முதல் இடைநிலை கல்விக்குழு. இடைநிலை கல்வினா அது பிரைமரி வந்துட்டு அது 1லேருந்து 5. இடைநிலை கல்வினா அது 8 வரைக்கும். இடைநிலை கல்வித்துறையில் நிகழ்ந்த மிக முக்கியமான நிகழ்வு முதல் இடைநிலை கல்விக்குழு எந்த வருஷம்? 1952லேருந்து 53. இந்த கல்வியில் புதிய அமைப்பு முறைகளையும் பாடத்திட்டங்களையும் தரம், பாடத்திட்டம், கற்பித்தல் முறைகளில் முன்னேற்றங்களை பரிந்துரைத்தது. எந்த வருஷம் கேட்பாங்க? முதல் இடைநிலை கல்விக்குழு சுதந்திர இந்தியாவில். அடுத்தது 1964 இந்திய அரசாங்கம் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் ஒரு கல்விக்குழுவை நியமித்தது. அக்குழு 14 வயது வரையிலான இடைநிலை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய தொடக்க கல்வி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10th +2 +3 கல்வி அமைப்பையும் பரிந்துரை செய்தது. 10th முடித்ததுக்கப்புறம் 2 வருஷம், அதான் +2. அதுக்கப்புறம் டிகிரி 3 வருஷம். சரியா? அது இப்போ சொல்லுவாங்க 10th முடித்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடித்து டேரெக்டாக டிகிரி முடிச்சிருந்தா அது எலிஜிபிள் கிடையாது. அது தெரியாமல் நிறைய பேர் உழப்பிட்டு இருக்கிறானுங்க. 10th முடிச்சிருப்பாங்க, ஏஜை வச்சு டேரெக்டாக கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதுதான் செல்லாது. மற்றபடி 10th முடிச்சுட்டு +2 பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டிகிரி கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிங்கன்னா எலிஜிபிள். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியல, அவங்க உழைப்பி விட்றானுங்க. சரி, அதனாலே நிறைய பேர் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்காங்க. சரி, ரைட். இதெல்லாம் கொண்டு வராங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது யார்? 14 வயசு வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும். யார்? பார்த்தார். எந்த வருஷம் சொல்கிறாரு? 64. இதெல்லாம் இந்த ஃபேக்டை தான் கேட்பாங்க. அதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை புதுசாக நம்ம கண்மணி இருந்தப்போ இந்திரா காந்தி யார்? அவனுக்கு பின்னாடி இந்திரா காந்தி பின்னாடி சுற்றினதெல்லாம் அதே குரூப்பு தான் இருக்கிறவங்களாம். அப்போ எப்படி இருக்கும் அது? அப்படி தான் இருக்கும். சரி, சுதந்திரத்துக்கு பிறகு 1968 ஆண்டு முதலாவது தேசிய கல்வியானது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை எது? எந்த வருஷம்னு கேட்பாங்க? 1968. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஒன்று கொண்டு வருவார், 2வது தேசிய கல்விக் கொள்கை. அப்புறம் இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கிறானுங்க. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரியா? ரைட். இது தேசத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதோடு பொதுவான குடியுரிமை, கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாட்டினை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது. அடுத்தது சொல்லிட்டான், அதை விட்டுருங்க. அடுத்து 2வது தேசிய கல்விக் கொள்கை 1986. யாரோட பீரியடு? ராஜீவ்காந்தி. 68, 86 ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். இதன் நோக்கம் ஒரு நிலையான சமுதாயத்தை மேம்பாட்டுடன் கூடிய துடிப்பான சமுதாயம் மாற்றுவது. அது என்ன உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இக்கல்விக் கொள்கை நாட்டில் விளிம்பு நிலை மக்களுக்காக சம வாய்ப்புகள், உதவித்தொகை, வயது வந்தோர் கல்வி, முதியோர் கல்வியெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடல்ட் எஜுகேஷன், அறிவொளி இயக்கம். அந்த ஒரு படத்தில் கூட, நாட்டாமை படத்துலையா, கிழவனுங்களுக்கெல்லாம் டீச்சர் சாயந்தரம் கிளாஸ் எடுக்கும்ல, அதுதான் இந்த ஸ்கீம் தான். நானும் போய் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கள் அத்தை டீச்சரா, அவங்க கூட போய் நான் அவனெல்லாம் எழுதி கொடுக்க வயசானவங்களுக்கு. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் மூலம் குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குதல் வலியுறுத்தப்பட்டது. சரி, புதிய கல்விக் கொள்கை தொடக்க கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்ட அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்ததுடன் குழந்தைங்களுக்கெல்லாம் தொடக்கப்பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துவதற்கு
கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்படுது. கேட்பாங்க, எந்த திட்டத்தின் அடிப்படையில், எந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் கரும்பலகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த இது 2வது தேசிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையானது 1992ஆம் ஆண்டில் மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டது. இந்த 1986 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஆட்சியை விட்டு போயிடுவார். ஆட்சி மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கும். திரும்ப என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் 92ல். அப்போ அதை திரும்ப என்ன பண்ணுறாங்க, ரிவைவ் பண்ணுறாங்க, திருத்துறாங்க. இது தேசிய பாடத்திட்டத்தை வடிவமைத்தல், பணியிடை பயிற்சி. பணியிடை பயிற்சினா டீச்சர்ஸுக்கு சும்மா கேட்டுட்டு மட்டும் வாங்க, மனப்பாடம்லாம் எதுவும் பண்ணாதீங்க, இந்த இயர் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்க. அடுத்தது வசதிகளை மேம்படுத்துதல், ஸ்கூலில் டேபிள், பெஞ்சு, போர்டு, சாக் பீஸு இதெல்லாம் கொண்டு வர்றது, டஸ்ட்ரு, அதெல்லாம் எல்லாமே இன்னும் வட இந்தியாவில் ஸ்கூல் இருக்குது. வட இந்தியாவில் அந்த பழைய பாலடைஞ்ச பங்களா மாதிரி செவரெல்லாம் பூசாமல் செங்கலோடு இருக்குது ஸ்கூல். இடத்துல வீடியோலாம் போட்டிருக்கானுங்க நம்ம ஆளுங்க. அங்கே போயிட்டு என்னடா திராவிடத்தால் விழுந்தன்றானுங்க, இங்கே வந்து பார்த்தாக்க ஹிந்தி படின்றான், இங்கே வந்து பார்த்தா என்னது கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு தெரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் இருக்குது, ஸ்கூலுக்கு போய் பார்த்தா இப்படி இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி பன்னிக்கோட்டா கூட இருக்காது அப்படின்றான். இப்போ உங்களை மாதிரி இளைஞர் எழுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் வீடியோஸ். இடைநிலை கல்வி நிலையில் மதிப்பீட்டு முறைகளை ஒழுங்குபடுத்துதல். மதிப்பீடுனா என்ன அர்த்தம், மார்க் போடுறது. அதெல்லாம் எப்படியாவது மதிப்பீடு போட்டு காலி பண்ணணும். இவனுங்களை படிக்க விடாமல் துரத்தணும், அதான் வேலை. கேட்டால் நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம். ஆமாம், சரி. 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்து பார்த்தோமா, சரியானது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஒன்றிய பட்டியல்னால் அதில் உள்ள விஷயங்கள்லாம் ஒன்றிய அரசாங்கம் தான் சட்டம் இயற்றணும். மாநில பட்டியல் இருந்தாக்க அதில் உள்ள விஷயங்கள்லாம் யார் தான் ஒரு சட்டம் ஏற்றணும், மாநில அரசாங்கம் தான் ஏற்றணும். அந்தந்த மாநிலத்துக்கு மாறுபடலாம். பொதுப்பட்டியல் 2 பேரும், ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து முடிவு செஞ்சு என்ன பண்ணணும், அதை செயல்படுத்தலாம். அப்போ என்ன பண்ணிடுச்சு இந்த கண்மணி, ஏன்னா மாற்ற முடியல. தமிழ்நாட்டெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, முன்னேறி போயிட்டுருக்கு. திரும்ப பழைய அந்த சனாதனத்தை கொண்டு வரணும் புத்தகத்து மூலிமா. இப்போ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பார்த்தோம்னா வரலாறு எப்படி திருச்சி எழுதி வச்சுருக்கிறானுங்க. அதுக்காக என்ன பண்ணுறான், நம்ம கல்வியை நம்ம பக்கம் கொண்டு வந்து கல்வியில் அந்த புத்தகத்தெல்லாம் திணிச்சு விடணும், சனாதனத்தை இந்த பழைய கதையெல்லாம் திணிச்சு விடணும். அப்போ அதை படிச்சுட்டு அதேமாரி நம்ம வளருவோம். அப்போ நமக்கு ஏற்ற சமூகம், அந்த ராமராஜ்யம் வந்து சனாதனத்தை ஸ்கூல்லேருந்தே கொண்டு வந்துடலாம், அதுதான் அவங்க ஐடியா. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த கண்மையை தூண்டி விட்டு மாநில பட்டியலில் இருந்த இதை பொதுப்பட்டியலில், அதுவும் இந்த டைம் என்னென்னா எமர்ஜென்சி பீரியடு, சரியா. இப்போ இந்த மாநில பட்டியலில் இருக்கிற பொதுப்பட்டியலுக்கோ ஒன்றிய பட்டியலுக்கோ எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேறணும் 2 ஹவுஸ்லேயும். அதுக்கப்புறம் மாநிலங்களோட சட்டப்பேரவை இருக்குல்ல, அங்கே போய் டிஸ்கஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அவங்க ஓபிகே சொன்னதுக்கப்புறம் 50% மேலே ஓகே சொல்லணும். அப்போ தான் எங்கே எடுத்துகிட்டு போக முடியும், இந்த மாதிரி மாற்றம்லாம் செய்ய முடியும். ஆனால் இப்போ எமர்ஜென்சி இருக்குது, மாநில அரசாங்கம்லாம் கிடையாது, இந்த அம்மாவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருச்சு. அப்போ சட்டப்பூர்வமாக இதுவே என்னது தப்பு. அதனால தான் நம்ம கல்வி முன்னேற போக விட மாட்டேங்கிறானுங்க. பணத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு காசு கேட்டாக்க நீ இதை பண்ணு அதை பண்ணுன்றானுங்க, சரியா. ஆனால் தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. எங்கேருந்து ஆமாம், மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டானுங்க. இதை பற்றி தான் நாலேஜ் இருக்கக்கூடிய அரசியல்வாதியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொதுப்பட்டியலில் மாநில பட்டியலில் இருந்தால் நீட்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டில் தனி பாலிசியில் போயிட்டே இருந்திருப்போம், இன்னும் முன்னாடி போயிருப்போம் பயங்கரமாக. இவனுக்கு வந்து கெடுத்து விட்றானுங்க, அதான் பொறுக்க மாட்டேங்குது. வந்து இப்போ நீட்டுன்ற பேரில் என்ன பண்ணியிருக்கானுங்க, புத்தகத்தை கெடுத்து வச்சுருக்கிறானுங்க. அதில் வரலாற்று திருப்பி எல்லாமே இருக்குது. அடுத்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் இது வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்துட்டாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம், எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம், மற்றும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ஆர்எம்எஸ்ஏ. டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு இருக்குது, பார்க்கலாம். எல்லாம் வரலாற்றை திருச்சி எழுதி வச்சுட்டு இருக்கிறானுங்க. சரி, ரைட், இது ஓகே. அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பது இந்திய அரசின் முதன்மை திட்டமாகும். இது அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை பெற்றுத் தருவதற்காக 2000-2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. கேட்பாங்க, இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
அதோட நோக்கம் என்ன? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறான்னா இதோட நோக்கம் என்னது? அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி. தொடக்க கல்வினா இது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். அடுத்தது குழந்தைகளின் உரிமையான இலவச கட்டாய கல்வி சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்காக முதன்மை அமைப்பாக இது தற்போது செயல்படுகிறது. சரியா? கட்டாய இலவச கல்வி எந்த ஆர்டிகிள் சொல்லுது? சிவிக்ஸ் முடித்தவங்க கட்டாய இலவச கல்வின்னு பற்றி எந்த ஆர்டிகிள் சொல்லுது? மனப்பாடம் பண்ணால் இப்படி தான் கதையை புரிஞ்சு படிச்சிங்கன்னா நிற்கும். 21A 21A ஆர்டிகிள் 21 எந்த ஆண்டு இது சேர்த்துனாங்க? 2002. எத்தனாவது சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம். இதை கொண்டுட்டு வராங்க. அடிப்படை உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்துறாங்க. 21A இலவச கட்டாய கல்வி. எந்த வயசுலேருந்து எந்த வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இலவச கட்டாய கல்வி? 6 to 14. 6 to 14. அதான் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும். 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கிடைக்கிறதுக்கான உரிமை ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்குது. அதான் இந்த ஆர்டிகல். இந்த ஆர்டிகளை செயல்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க. அந்த சட்டம் தான் என்னது? இலவச கட்டாய கல்வி, ரைட் டு எஜுகேஷன். இலவச கட்டாய கல்வி உரிமைக்கான சட்டம், அதான் ஆர்டி, ரைட் டு எஜுகேஷன். எந்த வருஷம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தை? 2009. இந்த ஆர்டிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாக்கா அதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். இதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு எப்படிலாம் ஸ்கூலில் கல்வி கொடுக்கலாம், ஒரு குழந்தை படிக்காமல் இருந்து சுற்றிக்கிட்டு இருந்தால் யாரை அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்த்துறது, அதுக்கு போதுமான இடம் இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில், இல்லைனா தனியார் ஸ்கூல் எப்படி அதுக்குள்ள பங்கெடுத்துக்கிறது, தனியார் ஸ்கூலுக்கு எப்படி நிதி உதவி கொடுக்குறது அரசாங்கம். இப்போ இருக்கா தனியார் ஸ்கூலில் 15% 20% இந்த குழந்தைங்க படிக்கலான்னு இருக்கா. இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் போன மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து போய் சேருங்க, அப்ளை பண்ணுங்கன்னு இருப்பாங்க. அவன் கொடுப்பான், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணும், ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கட்டணும் அவனுக்கு. அதெல்லாம் இந்த சட்டத்தில் இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போ இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான அமைப்பாக எது இருக்காமா? அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஆனால் இது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 2001 எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான். ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. சர்வானா என்னன்னு தெரியாது, சிக்ஷானா தெரியாது, அபியான்னா தெரியாது. தெரியாத மொழியை நம்ம மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும். அனைத்து குழந்தைகளுக்கான கல்வி திட்டம்னா எப்படி இருக்குது? அதுதான் நம்ம முட்டாளாகிற வேலை. சரி, ரைட். கல்வி உரிமை சட்டமானது ஆர்டி, ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிஐ இருக்கும், அது வேறு. ஆர்டிஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஆர்டிஐ. இது ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன். ஓகேவா? 6லேருந்து 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது. இப்போ தானே பேசணும். அனைவருக்கும் கல்வி இயக்கமானது தமிழில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் தமிழில் பள்ளிகள் தொடர்பான பல்வேறு வகையான புதுமைகளையும் செயல்பாடுகளையும் துவக்கி வைத்துள்ளது. சில முக்கிய செயல்பாடுகளான மதிய உணவு வழங்குதல். மதிய உணவு போட்டானாவும் போவான், சாப்பிட்றதுக்காக போவான். கிராமத்தில் அப்படி தான் அனுப்பியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அங்கே போனால் அது ஒரு நேரம் சாப்பிடுவான்ல நம்ம பையன், நம்ம கூட ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு? அதை காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வந்தது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க காமராஜர் இதில். ஃபஸ்ட்டு வந்தது யார்? முன்னோடி நீதி கட்சி தான். இப்போ காலை உணவு திட்டம் உலகத்திலே முதல்ல எங்கேயுமே இல்லை. எங்கே கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில். எத்தனை குழந்தைங்க பயன்படுறாங்க? குரூப் 1ல் கொஸ்டின் இது காலை உணவு திட்டத்தை பற்றி. ஆமாவா இல்லையா? 19 லட்சம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு. கரண்ட் அஃபேர் இது அடுத்த கொஸ்டினில் வரும், அடுத்த எக்ஸாமில். எந்த ஸ்கூலுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூலு. அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள். கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டானா குரூப் 1ல்? ஆமாம். சும்மா அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. எந்த வருஷம் கொண்டு வந்தான், இதை பண்ணால் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். வழங்குதல். மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல். ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா? ஸ்கூலில் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்து எனக்கு ஸ்காலர்ஷிப் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் உண்டு, பெண்களுக்கு உண்டு. அடுத்தது
பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல். பள்ளிக்குன்னு ஒரு மேலாண்மை குழு இப்போ தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் இப்போ தான் அமல்படுத்துகிறாங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு. அந்த ஸ்கூலை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இல்லை, அதெல்லாம். வகுப்பறைகளுக்கான கற்றல், கற்பித்தல் உபகரணங்களை வழங்குதல் ஆகியவற்றுள் இவற்றுள் அடங்கும். எதில்? எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் இதெல்லாம் இருக்குது, படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் உள்ளது. மதிய உணவு திட்டம், உதவித்தொகை, பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், வகுப்பறைக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணை வழங்குதல். தமிழ்நாட்டில் இப்போ இன்னும் அடுத்த மாதத்துக்குள்ளே எல்லா ஸ்கூல்லேயும் இன்டர்நெட் கனெக்ஷன் 100% வந்துடும். ப்ராட்பேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தால் என்ன ஆகும்? ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வந்துடலாம். அப்படியே படமாக காட்டலாம். பெரிய டிவி வச்சு, நம்மக்கிட்ட வசதி இல்லைன்னா சின்ன டிவி, பெரிய டிவி வச்சு என்ன பண்ணலாம் காட்டோம்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சொல்லித்தர அளவுக்கு அது வேணும். எல்லாம் அங்கேயும் மனப்பாடம் தான் பண்ண வைப்பாங்க, அதானே? சரி, அனைவருக்கும் இடைநிலை கல்வி. அடுத்து இது தொடக்க கல்வி முடிஞ்சு. சரியா? தொடக்க கல்வி 6லேருந்து 14, 8வது வரைக்கும் வச்சுக்கலாம். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். நோட் பண்ணி முக்கியமானது. எந்த திட்ட காலத்தில்? அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ஆர்எம்எஸ்ஏ. ஆர்எம்எஸ்ஏயோட விரிவாக்கம் என்னன்னு கூட கேட்பான். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். எந்த ஐந்தாண்டு திட்டம்? 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம்னா எப்போ வருது? 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் போடுங்க நெட்டில். 11th 5 year பிளான் போடுங்க. அப்போ கொண்டுட்டு வராங்க. ரைட், 2007 to 12. இப்போ தான் 5 year பிளான்னு என்னென்னு கேட்குறானுங்க. அந்த மாதிரி தூக்கிட்டானுங்க. திட்ட கமிஷனையும் கலைச்சிட்டானுங்க. ஏன்னா நல்லதெல்லாம் பிடிக்காது, குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி இவனுங்களுக்கு. சரி, அதில் தான் கேட்பாங்க எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்த ஆர்எம்எஸ்ஏ திட்டம் கொண்டு வந்தாங்க. இது இடைநிலை கல்வியின் தரத்தினை மேம்படுத்தும் பொதுவான அணுகுமுறைகளுக்கான மத்திய அரசு நிதியுதவி திட்டமாகும். 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட இளம் மாணவர்களுக்கு தரமான, எளிதில் கிடைக்கும். 15 16னா எத்தனாவது? 9வது 10வதா? கிடைக்கக்கூடிய எளிய அணுகுமுறையுடன் அனைவருக்கும் கேட்பாங்க எந்த வயசு? அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் இடைநிலை கல்வி அளிப்பதே இதன் நோக்கம். ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தின் மூலம் அறிவியல் ஆய்வகம், நூலகம், ஆசிரியர்களுக்கான நம்ம ஊரில் ஓகே, வட இந்தியாலாம் போய் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. திட்டத்தை போட்டு சும்மா வச்சுருக்கிறானுங்க தண்டத்துக்கு. பணியிடை பயிற்சி யாருக்கு? டீச்சர்ஸ்க்கு. கணினி வழி கல்வி அதுக்கு தனியாக ஆள் எடுத்து வச்சுருக்கிறான். டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்னொரு டீச்சர் வச்சுருக்கிறான். நம்ம ஃப்ரெண்டுங்களாம் இருக்கானுங்க. ஏடா எப்படா ட்ரைனிங்லாம் போட்டு ஸ்டூடெண்ட்டை வச்சு எடுத்துடலாம், இந்த டீச்சருங்களை வச்சு கிளாஸ் எடுக்க முடியலன்றான். இவன் பாட்டில் எடுத்துகிட்டு இருப்பான், அவங்க பாட்டில் அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம தான் அறிவாளியாச்சே. அப்புறம் அவங்க பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாமா. அதான் நான் ஜாலியாக இருக்கேன்டா. ஃபஸ்ட்டு போனப்போ கஷ்டமாக இருந்தது, இப்போலாம் விட்டுட்டு நாங்கள் பாட்டில் உட்காந்துக்குவோம். அதுக்கு தனியாக சம்பளம். நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்ன பண்ணுறது? அதுக்கு தனியாக இருக்காங்க. பள்ளி இணை செயல்பாடுகள் 2 பள்ளிகள் சேர்ந்து செய்கிறது. கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் ஆகியவற்றை இந்திய அரசு பள்ளிகளுக்கு வழங்குகிறதாம். எது? ஆர்எம்எஸ்ஏ. எந்த வயசு குழந்தைங்களுக்கு? 16 வயசு. இடைநிலை கல்வி. ரைட். 2018-19ஆம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை பள்ளி கல்வியினை முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடுமின்றி முழுமையாக வழங்குவதற்கு முன்மொழிஞ்சிருக்காங்க. அதான் புதிய கல்விக் கொள்கை. சமக்கர சிக்ஷாவாமா. சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளில் அளவிடுதல் ஆகியன பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பரந்த குறிக்கோளை அடைய ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பரந்த குறிக்கோள்லாம் என்னது? பழைய மாதிரி எல்லாம் ஸ்கூலெல்லாம் மூடணும், எல்லா வேலையும். அதுதான் அவங்களோட பரந்த குறிக்கோள். அது உள்ளே போய் பார்த்தோம்னா எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏ ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியது. எந்த திட்டம்? சமகரா சிக்ஷா. ஆமாம், கேட்பாங்க எந்த திட்டம் உள்ளடக்கணும்னு. 2017ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவங்க நியமிச்சிருக்காங்களாம். கேட்பாங்க புதிய கல்விக் கொள்கை வரைவதற்காக
கடைசியாக இந்த ஆண்டு குழு அமைக்கப்பட்டது 2017. இக்குழு தனது அறிக்கையை 2019 கொடுத்துருக்கு. அதானது இப்போ நான் சொன்னாலே புதிய குலக்கல்வி திட்டம் தான் அது. 3வது என்ட்ரன்ஸு, 5வது என்ட்ரன்ஸு, எப்போ 10வது வைக்கிறான் பப்ளிக் எக்ஸாம், அது மாதிரி எப்போ வேணாலும் வெளியில் போயிடலாம். 6வதுக்கு மேலே போயிட்டானா ஏதாவது ஒரு தொழில் போய் கற்றுட்டு வரணும், அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த நரேந்திரராஜ் ஓகேவா? சிக்ஸ்த்துலேருந்து 9th வரைக்கும் அந்த குழந்தை என்னத்தை கற்றுக்க முடியும்? நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க 6th-லேருந்து 9th வரைக்கும்? அப்போ எழுத படிக்க தெரியலாம், அவ்வளோதான். சரியா? 10th அதுக்கு மேலே தான் சிந்திக்கவே ஆரம்பிப்போம். அதுவும் கதை மாதிரி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. இங்கே எப்படி மனப்பாடம் வார்த்தையை எவனாலையும் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வைக்கவே முடியாது. அதையும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவனை மூளையை மழுங்கடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்றாங்க. அப்போ +1 +2 தான் என்ன ஆகும்? சிந்திக்கவே ஆரம்பிப்பாங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் நீ எனக்கு எக்ஸாம் வச்சு ஃபெயில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு அர்த்தம். ஆமாம், சரியா? அப்போ நீங்களாம் வந்தே இருக்க மாட்டீங்க, அப்படியே காலியாகி போயிருப்பீங்க. அவன் மட்டும் மனப்பாடம் பண்ணுற குரூப் மட்டும் படிச்சுட்டே இருந்திருப்பான், நீங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் 10th-க்குள்ளே ஐயோ படிப்பு வேணாம் எங்கேயாவது ஓடிடலான்னு தோணியிருக்கு? எல்லாத்துக்கும் தோணியிருக்கு. ஆமாவா? எனக்கும் அப்படி தான். அப்போ அது வரைக்கும் பாஸ் போடுறது தப்பு கிடையாது. அடுத்தது சரி, போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி பற்றி பார்ப்போம். இப்போ இந்த திட்டம், அந்த இயரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கல்வி இந்தியாவுக்கு தனியாக பார்க்குறாங்க, தமிழ்நாடு தனியாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது? சங்க காலத்தப்பெல்லாம் எல்லாருமே கல்வி கற்றுருந்துருக்காங்க. அதேமாதிரி அந்த நூல்கள்லாம் எழுதினவங்க யார்? சாதாரண மக்கள். சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே சாதாரண மக்கள் தான் எழுதியிருக்காங்க. அப்போ எல்லாருமே கல்வி கற்றுருக்காங்க, நேற்றே பார்த்துருப்போம். அதேமாதிரி கீழடியில் கிடச்ச அந்த பானையில் எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பண்டைய கால இந்தியாவில் எல்லாருமே கல்வி கற்றுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அது அப்படியே தொடருது. புத்த மதம், சமண மதம்லாம் இருந்துச்சு இல்லையா? அவங்க கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. காஞ்சிபுரத்தெல்லாம் நிறையா கல்வி கூட இருந்தது, அதெல்லாம் பார்த்துருப்போம் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? இந்த வேத மதம் உள்ளே பூகுறானுங்க. புத்த சமய சாமியாரெலாம் துரத்தி விட்டு இவனுங்க உள்ளே பூந்து ராஜாவை பிடிச்சிக்கிட்டு ராஜாவை வச்சு ஆட்சி நடத்தும் பொழுது எல்லாத்துக்கும் கல்வி மறுக்கப்படுது. ஒன்லி பிராமணர்களுக்கு மட்டும் வேத பள்ளிக்கூடங்கள் ஓப்பன் பண்ணுறது, குருகுல கல்விக்கூடம். அதுக்கு நிறையா ராஜாக்கள்லாம் ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் முந்தைய இடைக்கால இந்தியாவில் கல்விங்கிறது எல்லாத்துக்கும் இருந்ததை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி எல்லாத்துக்கும் இருந்ததை ஒரு ஆளுக்காக மாற்றுறாங்க. வேறு யாரும் கல்வி கற்றுக்க முடியாது. ஏன்னா கல்வி கற்றுக்கிட்டே என்ன பண்ணுவேன்? கேள்வி கேட்பீங்க. அதான் அதை மாற்றுறாங்க. அது அப்புறம் எப்படியே வட இந்தியா மாதிரி என்ன ஆகுது? இங்கிலீஷ்காரன் வந்தோடனே பொது கல்வியாக மாறுது. அதே தான் தமிழ்நாட்டுக்கு. பண்டைய கால இந்தியா வேறு, இடைக்கால இந்தியா வரைக்கும் வட இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுது வேறு மாதிரி இருக்கும். இடைக்கால இந்தியா முழுவதும் ஒரே கதை தான். அப்புறம் நவீன கால இந்தியா ஒரே மாதிரி தான். தமிழ்நாட்டில் கல்வி முறையானது புத்தகங்களை படிப்பதும், அப்போயே எழுதி வச்சுருக்கான், ஓலைச்சுவடியெலாம் இருந்திருக்கு நம்மக்கிட்ட. புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் கற்றறிந்த அறிஞர்களின் வழிகாட்டுதலையும் பெறுவதுமாக இருந்தது. பெரிய அறிவு அதான் செவிக்கு உணர்ந்து இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு வியப்படும். உடனே அர்த்தம் கற்றறிஞ்சவங்க பேசுகிறத கேட்குறது. அதேமாதிரி செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அப்போ அடுத்தவங்க கற்றறிந்தவங்க பேசுகிறத கேட்குறது. அதேமாதிரி திருக்குறள் கல்வியில் தேவையை எடுத்து கூறியதுடன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கல்வி அறிவு இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்தளவு கல்வி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. எழுத்தறிவின்மையின் அபாயத்தையும் எச்சரித்தது எது? திருக்குறள். படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும் ஆசிரியர்கள் கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டனர். முக்கியமான பாயிண்ட். பள்ளிங்கிறது யார்? சமணப்பள்ளி. சமணர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள சமண முனிகள் தான் யார்? கணக்காயர்கள் அப்படிங்கிறது. பல்லவர் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்தது. கல்வி நிலையம் கடிகை எனப்பட்டது பல்லவர் காலத்தில். எங்கே கடிகை? காஞ்சியில். சொல்லிங்கண்ணா. கடிகை. இக்கல்வி நிறுவனங்களுக்கு மானியங்கள் வழங்கி பல்லவ மன்னர்கள் ஆதரித்தனர் ஃபஸ்ட்டு. அப்புறம் போக மாறிடுச்சு.
அப்புறம் சைவ வைணவ மடங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உறைவிட வசதியை வழங்கின. அனைத்துலாம் கிடையாது, தப்பு அது. பிராமண அவங்களுக்கு மட்டும்தான். யுவான் சுவாங் என்ற சீன பயணி முன்னாடி பார்த்துருப்போம். யார் காலத்தில் வருவாங்க? யுவான் சுவாங் வட இந்தியாவில் ஹர்ஷவர்தன். வெரி குட். இங்கே யார் இருப்பாங்க? தமிழ்நாட்டில் பல்லவரில் யார்? மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில். கரெக்டா? தப்பாக சொன்னீங்கன்னா திரும்ப தப்பாகவே மைண்டில் பதிஞ்சிரும். ரைட். யுவான் சுவாங் என்ற சீன பயணியின் குறிப்புகள் காஞ்சி நகரம் அது கற்றலின் மையமாக விளங்கியதையும் பல டைம் பார்த்துட்டோம். காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. யார்? யுவான் சுவாங்கோடது. யுவான் சுவாங்கோட அந்த நூல் பேர் என்னது? CUKI. வெரி குட், வெரி குட். என்னப்பா அது? சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் எனலாம். எங்கே புதுமையை புகுத்துனீங்க? அப்போ தான் என்னது? பக்தி இயக்க காலம். அது புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. மக்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டது. அப்படியா? மக்கள்லாம் எல்லாத்துக்கும் கிடையாது, பொய்யா சொல்கிறானுங்க. நாம் கலை திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டிருந்தது. தத்துவம்னா முடிஞ்சு போச்சு. அக்கால கல்வெட்டிலிருந்து ஆசிரியர்கள் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியர்கள் வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர் வழங்கப்பட்ட உணவு, பள்ளிகளுக்கு அளித்த நிலம், எது எல்லாமே அந்த குருகுல பள்ளி, வேறு ஒன்றும் கிடையாது. சதுர்வேதி மங்கலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பள்ளி அவனுங்களது. பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்து பல தகவல்களை அறிந்து கொள்ள முடியுது. பள்ளினா என்ன அர்த்தம்? ஓகே, இருந்துச்சு. குருகுல பள்ளி அதெல்லாம். இப்போ யார் மட்டும்தான் போக முடியும்? வேறு தாங்க சொல்லி கொடுப்பான், வேறு எதுவும் சொல்லி தர மாட்டான். பிராமணன் மட்டும்தான் படிப்பான். அதுதான் ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் எண்ணாயிரம் முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் அமைந்திருந்தது. எண்ணாயிரம் கல்வெட்டு இருக்குல்ல, அது சதுர்வேதி மங்கலம்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜராஜ சோழன் பிராமணர்களுக்கு நன்கொடையாக வழங்கின நிலம் அப்படிங்கிறது அங்கே போட்டிருக்கு பாருங்க. புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்தது. வேதம் யார் மட்டும்தான் படிக்க முடியும்? பிராமண ஆண்கள் மட்டும்தான் படிக்க முடியும். அதேமாதிரி திருபுவனையில் பாண்டிச்சேரியில் இருக்காமா ஒரு வேத கல்லூரி செழித்தோங்கியது. திருவிடைக்காலை கல்வெட்டு நூலகத்தை பற்றியும் வீரராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றியும் குறிப்பிடுதாம். அப்பயே மருத்துவ பள்ளியெலாம் இருந்திருக்கு அப்படின்றாங்க. பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததை அவர்கள் செப்பு தகடுகளின் மூலம் அறியலாம். பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் கடிகை, சாலை, வித்யா சாதனம் என அழைக்கப்பட்டது. பல்லவர் காலத்தில் ஒன்று தான், கடிகை தான். அங்கே சாலை, கடிகை, வித்யா சாதனம் அப்படின்றாங்க. எங்கள் பாண்டியர்கள் காலத்தில் ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் சாலபோகம், நோட் பண்ணிக்கங்க, சாலபோகம் ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி உள்ள வல்லப பெருஞ்சாலை எடுத்துக்காட்டு. பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்தது. கல்வியை மேம்படுத்துவதில் மடங்கள் முக்கிய பங்கு வகித்தன. இப்போ இருக்கலையா மடம் இருக்கலையா? நிறைய மடம் ஏகப்பட்டது, நல்லா ஏகப்பட்ட நல்லா இருக்குது. மக்கள் புரியும் கொடுத்தது இந்த மடங்களுக்கு. அடுத்தது விஜயநகர ஆட்சியின் கீழ் கற்றல் செழித்தோங்கியது. ஏன்னா விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயனோட பொண்ணு கொஞ்சம் படிச்சிருக்கும். அதுமாதிரி பெண்கள் அரசவையில் உட்காந்து ராஜா கூட உட்காந்து ஆட்சி நடத்தியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, எடுத்துக்கிட்டானுங்க. அது கொஞ்சம் முன்னேற்றம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் வேதெல்லாம் கற்றுருக்க மாட்டாங்க, வில் வித்து அது இதுன்னு கற்று வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். விஜயநகர ஆட்சியாளர்கள் ஆதரவாக பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதே தான் நாயக்கர்களின் ஆட்சியில் திண்ணைப்பள்ளி கூட நிறுவப்பட்டது. முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் யாருக்கு கல்வி கொடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை பாருங்கள். ஒரு இடத்துல கூட அவன் இவ்வளோ பள்ளிக்கூடம் நடத்தினாக்கா அப்போ எவ்வளோ எழுத்தாளர் வந்திருக்கணும், எவ்வளோ எழுதியிருக்கணும். நம்ம முன்னோரில் அவங்க முன்னோரெலாம் ஏன் படிக்காமல் இருந்திருக்கணும்? தாத்தா பாட்டி எடுங்க, படித்தாங்களான்னு கேளுங்க. இல்லை. இப்போ யார் மட்டும்தான் படித்தது? வேதம் ஸ்மிருதிகள்லாம் சொல்லி மற்ற எல்லாத்தையும் படிக்க விடாமல் செஞ்சுட்டு நான் மட்டும் படிச்சுக்கிட்டு நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு உங்களையும் நம்ப வைக்கிறேன். சரியா? என்ன அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில். அவங்க ஐயருப்பா அறிவாளி.
நம்ம தானே. சாமி சாமி கொஞ்சம் அவர்கிட்ட போயிட்டு அவர் இல்லாத கதையெல்லாம் விடுவான் நிறையா. அவர் வந்தார், பெருமாள் வந்தார், சிவன் இங்கே வந்தார் அப்படின்ட்டு. சரி, நவீன காலத்தில் கல்வி. சரி, எங்கே தமிழ்நாட்டில் இது வந்துட்டு இடைக்கால இந்தியாவில் இருந்ததை பற்றி சொல்லி முடிச்சிட்டானுங்க. இடைக்கால இந்தியா எங்கே சொல்கிறானுங்க? எல்லாமே இடைக்கால இந்தியா தான். பல்லவர்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க எல்லாம் சொல்கிறானுங்க. அப்புறம் சோழர்கள் நிறையா ஸ்பான்சர்லாம் பண்ணி என்ன பண்ணானுங்க, வேத பள்ளிக்கூடத்தை உருவாக்குனானுங்க. சதுர்வேதி மங்கலம் அதுக்கான கல்வெட்டு இதெல்லாம் மருத்துவ பள்ளியில் இருந்துருக்குன்றாங்க. அதேமாதிரி பாண்டியர்களில் கடிகை சாலை வித்யாசாதனம் எல்லாம் சொல்கிறானுங்க. இவனுங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கானுங்க, நிலலாம் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க? விஜயநகர பேரரசு செழித்தோங்கியதாமா. ஓகே, அடுத்தது நாயக்கர் காலத்தில் விஜயநகர பேரரசுலேருந்து பிரிஞ்சவங்க நாயக்கர்கள், அவங்களுடைய சிற்றரசர்கள் வச்சுக்கோங்க. இவங்க காலத்தில் என்ன ஆகுது? நாயக்கர்கள் காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டதை நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த வித்யாசாதனம், கடிகை சாலை, அது அந்த வார்த்தை. அப்புறம் இந்த கல்வெட்டுகள், எந்தெந்த கல்வெட்டு எது தான் சொல்லுவாங்க. நூலகத்தை பற்றி கூறும் சோழர்களின் கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. எது? திருவிடைக்காலை. அது அதேமாதிரி மருத்துவப்பள்ளி, சோழர்களின் மருத்துவப்பள்ளி குறித்து கூறும் கல்வெட்டு எது? வீரராஜேந்திர சோழனுடைய திருவாடுதுறை கல்வெட்டு. இதெல்லாம் ஆமாம். திருபுவனம் எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இடைக்கால இந்தியாவில். பண்டைய கால இந்தியாவை பற்றி பேசலை பாருங்க அவனுங்க. ஆனால் வள்ளுவரை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டானுங்க. சரி, நவீன காலத்தில் கல்வி. வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னாண்டஸ் வீரப்ப நாயக்கர் மதுரைக்கு வராங்க. மதுரை நாயக்கர் இருக்காங்களே, அவர் யார் வராங்க? பெர்னாண்டஸ் அவர் வரார். பெர்னாண்டஸ்னால் யாராக இருக்கணும்? கிறிஸ்தவ பாதிரியாராக தான் இருக்கணும். அங்கே ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார் நவீன காலத்தில். மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி எங்கே இருப்பார்? தஞ்சாவூரில். மராத்தியர்கள் அங்கே தான், தஞ்சையை தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. தஞ்சை செஞ்சியில் கூட இருந்திருப்பாங்க மராத்தியர்கள். யாருக்கு அப்புறம் வருவாங்க? நாயக்கர்களுக்கு அப்புறம் வருவாங்க. மதுரை தஞ்சை நாயக்கர்கள் இருப்பாங்க. அதுக்கு அந்த வரலாறுலாம் கட் பண்ணிட்டானுங்க. கொடுமை போட்டால் வளன்னு இவன் வரலாறு சொல்கிறானா, இவன் எஸ்எஸ்ஏ ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்தோம் 2019 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தோன்னு கதை விட்டுட்டு இருக்கிறானுங்க. வரலாறு அது கரண்ட் அஃபேர், இங்கே படிச்சுக்க போகிறோம். சரி, பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாத்தார். யார்? இரண்டாம் சரபோஜி, மராத்திய மன்னர். சிவாஜியோட பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரனாக இருப்பான். அவர் தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை நிறுவினார். தேவநாகரி எதுக்கு இதோடு தொடர்புடையது? சமஸ்கிருத மொழி எல்லாமே இப்போ அச்சில் கொண்டு வராங்க இல்லையா, அது வந்து தேவநாகரி எழுத்து தான். சமஸ்கிருதத்துக்கு தனியாக எழுத்து கிடையாது. தேவநாகரின்ற மொழியோட எடுத்து வச்சுக்கிட்டானுங்க. இப்போ கூட ஒன்றிய அரசாங்கத்தோட அந்த ஹிந்தி இதெல்லாம் இருக்குல்ல எழுத்து, அது தேவநாகரி எழுத்து தான். ரைட். அச்சுக்கூடத்தை அமைத்திருந்தார். யார் அமைச்சிருந்தாராமா? இரண்டாம் சரபோஜி. தஞ்சையில் கேட்பாங்க, தஞ்சையில் பெரிய நூலகத்தை உருவாக்குனது யார்? பெரிய நூலகம் யார்? இரண்டாம் சரபோஜி. அதேமாரி தேவநாகரி எழுத்து முறையெல்லாம் அச்சுக்கூடத்தை இங்கே யார் நிறுவனது? தஞ்சாவூரில். ஆமாம், அவர் தான் இரண்டாம் சரபோஜி. சார் தாமஸ் மன்றோ, இவர் எங்கே பார்த்தோம் அதுக்கு முன்னாடி? தாமஸ் மன்றோ, வெரி குட். ரைட் வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தவர். எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 1820. ஆமாம். மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு மதராஸ் மாகாண ஆளுநர் சார் தாமஸ் மன்றோ. இவரோட சிலை அங்கே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், மவுண்ட் ரோட்டில் இருக்கா? குதிரையில் உட்காந்துட்டு இருப்பாரா? சரி. 1820 27 அப்போ வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு கவர்னராக. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு? மாடர்ன் எஜுகேஷன் கொண்டு வரதில் ரொம்ப தீவிரம் கட்டியிருக்காரு. இப்போ எந்த காலகட்டம் போய் பார்த்துக்கணும் என்னென்னு, அங்கே அதோட கொண்டு போய் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸி. 1813 அப்புறம், கரெக்டா? 1813. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்திருக்கார். கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணுருக்காங்க? 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் ட்ரை பண்ணியிருக்கார். அவர் கல்வியின் நிலை குறித்து அரிய புள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்த ஒரு குழுவை நியமிக்கிறார். எவ்வளோ பேர் கல்வி கற்றுருக்கான், எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறான், என்ன ஏது அப்படின்னு.
மன்ரோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டம்லாம் ஒன்று. சேலம் மாவட்டம்னா இப்போ உள்ள தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் எல்லாம் சேர்ந்தது. இவ்வளோ பெருசு சேலம் மாவட்டம். அரியலூர்லாம் வராது. சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள் அதுக்கு பேர். 2 முதன்மை பள்ளி. 1835ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு நமக்கு இருக்கா? மெக்காலே. வில்லியம் பெண்டிங் தான் மெக்காலே நியமனம் செய்வார். மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் கொண்டு வந்திருக்கார். 1854 சர் சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கையை மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டுத்துறையை ஏற்படுத்தியது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, தனியார் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிக்கங்க, சம்பளம் நான் கொடுத்துட்றேன். அதான் கவர்மெண்ட், அதாவது எய்டட் ஸ்கூலும்பாங்க. அந்த இடம் ஜமீன்தாரே யாராக இருப்பான், அவன் இடத்த கொடுத்து பில்டிங்லாம் கட்டி கொடுத்துருவான். அங்கே டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுத்து மற்றதெல்லாம் யார் பார்த்துக்குவா? கவர்மெண்ட் பார்த்து. அப்படி தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வரும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள். அரசு பள்ளினா லேண்ட் ஆகுனது, பில்டிங் ஆகுனது, டீச்சருக்கு சம்பளம் எல்லாமே அவன் தான். எய்டட் ஸ்கூல்னாக்கா இப்போ நான் இருக்கிறேன், என் சொந்த காசில் ஒரு இடத்த கொடுத்து பில்டிங் கட்டி கொடுத்துருவேன். நிர்வாகம் நான் தான் பார்த்துக்குவேன். அங்கே வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸுக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க? கவர்மெண்ட். அதான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ இந்த மதிய காலை உணவு திட்டம் பார்த்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி கேள்வி கேட்டிங்களா? அதானே அரசு உதவி பெறும் பள்ளி. கேள்வி கேட்டிங்களா? அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும். அங்கே அதுதான் கல்வி. சரி, அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியம், அங்கே பாருங்கள் கல்வி மானியம் வழங்கியிருக்கு. இதில் இந்த சார்லஸ் வுட்ஸ் இருக்கு இல்லையா, அவரோட அறிக்கையின் படியில் தான். அதனால் தான் அந்த சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை என்னன்னு சொல்லுவாங்க, மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன். 1857 சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. பார்த்துருப்போம். சென்னை பல்கலைக்கழகம் யார் உருவாக்குறதுக்கு ஸ்டெப் எடுத்துருப்பா? சென்னை, கொல்கத்தா, மும்பை பல்கலைக்கழகத்தை உருவாக்க யார் ஸ்டெப் எடுத்தது? டல்ஹவுசி. அவர் ஸ்டெப் எடுத்துருப்பார். பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் 56லேயே போயிடுவார். அப்புறம் யார் வருவா? 56ல் கானிங் வருவார். இந்திய வைஸ்ராயின்றேன், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக வருவார் கானிங் காலத்தில். அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க சென்னை மாகாணத்தில். என்ன பண்ணுறாங்க? பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம் இப்போ இருக்குது. இதுவே ஆங்கில ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். அப்புறம் 1882 உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலம் புதிய பள்ளிகளை திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்களை பெறவும் வாரியத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த லோக்கல் பாடிஸ் இருக்காங்களா, அங்கே ஒரு குழு ஒன்று உருவாக்கி அவங்க ஒரு இடத்த பிடிச்சி அங்கே ஸ்கூல் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி உருவாக்கின ஸ்கூல் தான் அது. எதிரில் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். 100 ஆண்டை கடந்தது அது. அடுத்து 1938 வாக்கில், 38னா இப்போ 1935ஆம் ஆண்டு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் 37ல் மாகாணத்துக்கு தனி அதிகாரம் கொடுத்த காலகட்டம். சரியா? வாக்கில் பள்ளிகளில் ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்டன. அடுத்து 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டது. இது உயர்கல்வியின் வளர்ச்சியின் அடுத்த கட்டம். முதல் தனியார் பல்கலைக்கழகம் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் நடத்தாமல் தனியார் உருவாக்கணும். இப்போ அது அரசாங்கமாக ஆக்கிட்டாங்க. சுதந்திரத்துக்கு பின் தமிழ் கல்வி. அதே தான். இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்க குடும்பம் இல்லை. இவர் வேற ஊர், இவர் வேற ஊர். அப்படின்னு யார் சொன்னது? அண்ணாமலை தான். சிதம்பரத்தில் ஊர் பேர் சிதம்பரம். ரிலேட்டிவாக இருப்பாங்க, தாத்தாலாம் கிடையாது. அது அவர் வேற. அப்படியா? அதுதான் வேற ரிலேட்டிவ் அப்படி போயிருப்பாங்க, சொந்த தாத்தாலாம் இல்லை. அவரே சொன்னாரா? சரி. அண்ணாமலை செட்டியார் அவர் உருவாக்குனார். சுதந்திரத்திற்கு பின் தமிழக கல்வி. சுதந்திரத்துக்கு பின்னாடி 1964-65 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 75 காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. 75 அங்கே கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்கு 1971 தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்.
போய் படிக்க முடியாது, ஏன்னா சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அங்கேருந்து வந்து தங்கி படிக்க முடியாது, வசதி இல்லை. கரஸ்பாண்டன்ஸில் படி. 71 யாரோட காலம்? ஆமாம். அடுத்தது 56 பள்ளியில் மதிய உணவு திட்டம். அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது காமராஜர் பீரியடில் இதை கொண்டு வராங்க எல்லா ஸ்கூல்லையும். அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ மாதிரி சமைக்கிறதுக்கு இடம், அரிசி வந்து இறங்க அப்படின்லாம் இருக்காது. ப்ரைவேட்டுகிட்ட இருக்கும், அவங்க சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்க. சரியா? இப்போ காலை உணவு திட்டம் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வச்சுருக்காங்களா? அங்கேயே சமைச்சு தான் போடுறாங்களா? சரி. பின்னர் இது பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு 82 சத்துணவு திட்டமாக. அந்த கதை வேறு. ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட், ஐசிடிபி. இப்போ தான் வந்துட்டு ஒரு குழந்தை படிக்கிறாங்க, 100 பேர் படிக்கிறாங்கனாக்கா அங்கே வந்துட்டு ஒரு சத்துணவு கூடம், அங்கே சத்துணவு அமைப்பாளர், அப்புறம் அங்கே சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு அந்த சிஸ்டம் இப்போ தான் வருது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மதிய உணவு இருந்துச்சு, பட் வெளியிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை மாற்றுறாங்க. அப்போ எவ்வளோ செலவாகும் அப்படின்னு எம்ஜிஆர் பீரியடில் கொண்டுட்டு வராங்க. சத்துணவுன்னு திட்டம் பேர் வச்சுருப்பாங்க. பட் அந்த பிளானை ரெடி பண்ணி கொடுத்தது வேறு ஆள். எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு வாசிக்கிறார், அதை எடுத்துகிட்டு போய் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதான் வரலாறு. சரியா? 1.5 மணி நேரம் ஸ்பீச். அது சொல்ல மாட்டானுங்க எவனும் அதை. அப்புறம் அதன் பின்னர் சமூகத்தில் மாறி வரும் சூழ்நிலையை எதிர்கொள்ள தேவையான பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. சொல்ல மாட்டானுங்களே, முதல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணது தமிழ்நாட்டில். நிறையா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் உருவாக்குனது, இதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க. இதெல்லாமே எங்கே நடந்திருக்கும்? 1967 75 நடந்துருச்சு. பாலிடெக்னிக் காலேஜ், ஐடிஐ கொண்டு வந்தது, இதெல்லாம் அதுக்குள்ளேயே செஞ்சுருப்பாங்க. அதாங்க. அப்புறம் அதை அடுத்து வந்தவங்க என்ன பண்ணியிருப்பான்? அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிருப்பான். ரைட். அதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்கள். ஏன்னா அது காலகட்டமே வேறு. இது ஒன்று மட்டும் சொல்லிட்டானுங்க, 71 மட்டும் வேறு வழி இல்லாமல் சொல்லியிருப்பானுங்க சொல்லிட்டு. ரைட். புத்த மடாலயங்கள், மொனாஸ்டிஸ் தெரியும் நமக்கு. ஒளியூட்டல் அப்படின்னா இலிமினேஷன். லைட்டிங் போடுறாங்களா, அதுக்கு பேர் ஜாகிரபிகளில் பார்த்துருப்போம். ஒளிக்கோடும்பாங்க. பூமியில் எப்பயுமே ஒளிக்கோடு ஒன்று இருக்கும். அந்த ஒளிக்கோடு தானே அது. பூமியில் ஒரு பார்ட்டு எப்பயுமே இருட்டாக இருக்கும், இன்னொரு பார்ட்டு வெளிச்சமாக இருக்கும். அதை பிரிக்கக்கூடிய கோடு இலிமினேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது இஸ்லாமிய பாடசாலை. அது மதராசா நமக்கு தெரியும். கீழ் திசைக்குரிய ஓரியண்டல், ஈஸ்டர்ன். கீழ் திசை ஏன் அப்படி சொன்னானுங்க தெரில. கிழக்கு திசையை அப்படி சொல்கிறானுங்க. ஓரியண்டல் அப்படின்னாக்கா பழமைவாதிகள் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள், ஆங்கிலிஸ்டிஸ்ட். அந்த மொழியில் எந்த மொழி கொடுக்குறதுன்னு இது வந்துச்சு இல்லை, டிஸ்கஷன். டிஸ்செமினேஷனாக பரப்புதல். வேதம் என்ற சொல் டேஷிலிருந்து வந்தது. சத்தமா என்னங்க? வேதன்றது எனக்கு சமஸ்கிருதம் தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் இழுக்கிறீங்க? ஐயோ. பின்வருவற்றில் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையம்? பண்டைய காலத்தில் எது? விகாரங்கள் தான். குருகுலத்தையும் சேர்த்திக்கலாமா? சரி. பள்ளிகள், விகாரங்கள். ஆமாம், குருகுலத்தையும் சேர்த்திட்டானுங்க. இது சேர்த்தவே கூடாது, அனைத்தையும் போட்டுக்க. இந்த புக்கு படி பள்ளி யாருது? சமணர்கள். விகாரங்கள் ஆமாம், குருகுலத்தை சேர்த்திக்கிட்டானுங்க. குருகுலத்தில் எவனும் போக முடியாது. ஆமாம். இந்தியாவில் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் விக்ரமசீலா. விக்ரமசீலா அதுவும் பீகார் தான். சரியா? தட்சசீலம் தான் எங்கே? வடமேற்கு பாகிஸ்தான். வெரி குட் குட். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக அமைச்ச ஆண்டு 1980. ஓகே. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு யார்? போர்ச்சுகல். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்கு ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது?
ராதாகிருஷ்ணன் கல்வி. யுஜிசி. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? முதல் கல்விக் கொள்கை இது, ஓகேவா? 86. இதான் புதிய கல்விக் கொள்கை. ஆமாம். 3வது 92. 86 ஆல்ட்ரேஷன் பண்ணி 92 கொண்டுட்டு வருவாங்க. 3வது எங்கே? 2017 குழு அறிக்கையை கொடுத்தது அப்போ 2019. அது இலவச கட்டாய கல்விக்கான சட்டம், அதை விட்டுருங்க. நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? புதிய கல்விக் கொள்கை. அதான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அங்கங்கே ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. ரைட், ஓகே, ரைட். அடுத்தது, வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவா? அறிவுன்னா என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளுதல், நம்மளை சுற்றியில் உள்ள தெரிஞ்சுக்கிறது தான் அது அறிவு. டச்சஸில் ஈடுபாடுகளை கண்டறிந்தவர் அவரே தான், அலெக்சாண்டர் கன்னிங்கம். ரைட், வெரி குட். டில்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர்? மதராசா கொண்டு வந்தது யாரு? யாரு? இல்துமிஷா? இல்துமிஷ் யாருன்னு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோமே. புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு? வெரி குட், 92. 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துகின்ற முதன்மையான அமைப்பு எது? எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான். ஆர்டிங்கிறது சட்டம், 2000ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டம், அதுதான் ஆர்டிஇ. இதுதான் இது ஆர்டிஇங்கிறது. அமைப்பு எது? எஸ்எஸ்ஏ. எஸ்எஸ்ஏ எப்போ கொண்டு வராங்க? 2001 எஸ்எஸ்ஏ. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1950. ஏங்க, ஆர்டினா சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், சரியா? அதை முதன்மையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது? எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான். பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆர்டி பிராக்கெட்டில் தானே போட்டிருக்கு, பிராக்கெட்டில் தானே போட்டிருக்கு ஆர்டின்னு. மேலே ஃபஸ்ட்லேருந்து படிங்க. ஃபஸ்ட்லேருந்து படிங்க, அந்த பேரா ஃபஸ்ட்லேருந்து படிங்க. ஆமாம், அதான் எஸ்எஸ்ஏ. அடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். இட்ஸிங். சீன அறிஞராக தான் இருக்கும், சீன அறிஞர் தான் இட்ஸிங். பிரான்சிஸ் சேவியர். கொச்சி பல்கலைக்கழகம். இதான் முதல் பல்கலைக்கழகம். அடுத்தது உட்ஸ் கல்வி அறிக்கை, மகாசாசனம். வெரி குட். 2ஆம் சரபோஜி, சார் தாமஸ் மன்ரோ, முக்கியமான ஆள். அவரோட பீரியட் என்ன? 27. வெரி குட். சரியா தவறா? சரகர், ஐயோ பொய்யா சொல்கிறானுங்களே. சரகர், சுஸ்ருதர் ஆகியவற்றில் குறிப்புகள் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள ஆதாரங்களாக உள்ளன. ஓகே, ரைட்டு. கோயில் கற்றல் மையங்களாக திகழ்ந்ததோடு அறிவை பெருக்கிக் கொள்ளும் இடமாக இருந்தது. ஆமாம், பொய் தான், சேர்த்திக்குவோம். எல்லாத்துக்கும் கிடையாது. கல்வியை ஊக்குவிப்பதில் அரசர்களும் சமூகத்தையும் தீவிர அக்கறை காட்டியதாக ஜாதக கதைகள் குறிப்பிடுகின்றன. சரியா? ஜாதக கதையில் எதை பற்றி குறிப்பிடும்? புத்தரோட. ஆமாம், இது ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி நடைமுறையில் இல்லை. இல்லை தான், பட் இஸ்லாமிய கல்வி பெண் கல்வியை ஒத்துக்குச்சு. சரியா? ஆமாம். ஆர்எம்எஸ்ஏ திட்டமானது 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் செயல்படுது. தவறு. இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுவும் இதையும் செக் பண்ணுங்க.
நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்டா? அப்போ தான் இருக்கும். காலம் பாருங்கள், குப்தர்கள் காலம், அந்த பீரியட் தான். ஓகே. பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்கள் பாடத்திட்டத்தை வடிவமைப்பது வரை அனைத்தும் அம்சங்களையும் ஆசிரியர் முழுமையான சுயாட்சி கொண்டிருந்தனர். கரெக்டு தான். பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என அழைக்கப்பட்டனர். சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரியாக காந்தலூர் சாலை இருந்தது. அப்படியா? காந்தலூரை பற்றி நம்ம பார்க்கவே கிடையாது. 1 2 3 இதான் சரி. கணக்காயர்னு எங்கே சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் தான் கணக்காயர் ஆசிரியரை. சரியான இணையை கண்டுபிடி. அதான் சோழர்கள் போட்டாங்க, அது தப்பு. இது கரெக்டா? வெரி குட். யார் பேசுனது இப்போ? துர்கா. ஓகே ஓகே, குட் குட். அடுத்தது சரியான இணையை கண்டுபிடி. சரியான விடை எது? மக்தபுகள் இடைநிலை பள்ளியா? மக்தப்னானது தொடக்க கல்வி, மதராஸ் தான் இடைநிலை கல்வி. நமக்கு இருக்கா? அடுத்தது 1835ஆம் ஆண்டில் மெக்காலேயின் குறிப்பு ஆங்கில கல்வி. ஓகே, இது சரி. கரும்பலகை திட்டம் இடைநிலை கல்வி குழுவா? தொடக்க கல்வி. அது சாலபோகம் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலமா? அது ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட நிலம். வெரி குட், சூப்பர். அவ்வளோதான், அந்த பாடம் முடிஞ்சுது.